பர்னி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருவேன். ஓகே. கேக்குதுண்ணா. அப்டேட்டோட ஆரம்பிச்சிடலாம். கவின் படத்தோட மாஸ்க் அதோட ரிலீஸ் டேட் நாளைக்கு ஆஃப்டர்நூன் 12 PM அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் டெபியூ ஃபிலிம் ஹீரோவாக நடிக்கிறாரு. அருண் மாதேஸ்வரன் தான் அந்த ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அதோட பூஜை இன்னைக்கு நடந்துச்சு. பட் சீக்கிரமே அதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 ஆல்ரெடி சொன்னது தான். யூஎஸில் வந்து ஓவர் 350 தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்களாம். ஃபினாலே எபிசோடு மட்டும் December 31. ஸோ இங்கே இந்தியா ரிலீஸ் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அதுக்கப்புறம் க்ரைம் 101 அதோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் நடிக்கிற படம். மார்க் ரஃபலோவும் இருக்காரு. ஸோ ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஹையஸ்ட் பேஸ் ஃபிலிமு. ஸோ அதுவுமே வெயிட் பண்ணுறேன் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த வாரம் ஓடிடி ரிலீஸில் மேஜராக வர ஃபிலிம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓஜி ஆல்ரெடி ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி சக்தி திருமகன் விஜய் ஆண்டனி ஃபிலிம் அது ஹாட் ஸ்டாரில் வருது. அதுக்கப்புறம் வாஷ் லெவல் 2 அது ஆல்ரெடி இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் மேஜரு. வேறு எதுவும் பெருசாக வரல எனக்கு தெரிஞ்சு. கொம்பு சீவி படத்துலேருந்து உன்ன நான் பார்த்தா அப்படின்ற வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கென் கருணாஸ் நடிக்கிற டைரக்ட் பண்ணி நடிக்கிற ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அதோட பூஜை கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சுராஜ் அவருமே வந்து இந்த மூவியில் ஒரு பாட்டாக இருக்கார் போல். ஸோ அதேமாதிரி ஜிவி பிரகாஷ் மியூசிக்கலில் வருது. ப்ராஜெக்ட் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். அதேமாரி மோகன்லாலோட ரிஷபா அதோட அனௌன்ஸ்மெண்ட் பிக் அனௌன்ஸ்மெண்ட் October 25 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் லைக்லி ட்ரெய்லர் ஈவெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஈவெண்ட்டாக இருக்கும் தான் தோணுது, பார்ப்போம். அதுக்கப்புறம் பிரபாஸோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ ராஜா சாப் படத்துலேருந்து பர்த்டே விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டூட் 100 crores ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பிரபாஸோட ஃபாசி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இரண்டு வானம் ராட்சசன் டைரக்டரோட அடுத்த ஃபிலிம். விஷ்ணு விஷால் அந்த படத்தில் நடிக்கிறார். அவர் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு அந்த படம் February 2026 ரிலீஸ்க்கு வந்து பிளான் பண்ணுறோன்னு சொல்லி. மம்தா பைஜு அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 years பிஃபோர் வந்துட்டு முத்து அண்ட் குருதி புனல் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது இன்னைக்கு காலையில் போட்டிருந்தேன், அதை சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். அதே மாதிரி பிளரி பஸ் அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல. பட் இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு வெப் சீரிஸ். அதோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பிளரி பஸ் அதான் நினைக்கிறேன். ஸோ பிரேக்கிங் பேட் கிரியேட்டர் அவரோட அடுத்த கிரியேஷன் இது. ஸோ அதோட ட்ரெய்லர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஏழாக இருந்துச்சு, பார்ப்போம். அதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ப்ராமிசிங்காக இருக்கும்னு நம்பலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். என்ன பர்னி சொன்னாரு? ஒன்றும் புரியல. 100 crore போஸ்டர் சொன்னேன்னு. டூட் 100 crore ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். ஆமாம், ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அவர் ஸ்வீட் போட்ட மாதிரி பேக் டு பேக். அதாவது ஹீரோ அறிமுகமானதுலேருந்து 3 படமே 100 கோடி அடித்த முதல் ஹீரோ அப்படிங்கிற ஒரு பேர் பிரதீப் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் அவருக்கு லைட் ரிலீஸ் ஆகி December 18 ரிலீஸ் ஆகி அதுவும் 100 கோடி தொட்டுச்சுன்னா ஒரே வருஷத்துல 100 கோடி தொட்ட ஒரே ஹீரோ, தமிழ் ஹீரோ இவராக தான் இருப்பார் இவரோட தமிழ் சினிமா வரலாற்றில். சரி, உங்க கேஸ்ல என்ன? உங்க கேஸ்லாம் சொல்லுங்க. இந்த வருஷம் லைக் ரிலீஸ் ஆகிரும். அது இப்போ ரிலீஸ் ஆகுமா நிறைய டவுட்டு. ரிலீஸ் ஆகிரும். சரி, ஒருவேளை ரிலீஸ் ஆகி அது உங்களுக்கு 100 கோடி கலெக்ஷன் பண்ணுமா பண்ணாதாங்கிறது உங்க கேஸ் எப்படி? நீங்க வேணா பாருங்க, விக்னேஷ் சிவன் கம்பேக்கா இருக்கும். ஓப்பனிங் பயங்கரமா இருக்கும். பண்ணுவானு தெரியல, ஓப்பனிங் பயமா இருக்கு. ஒரு 30+ ஆச்சு இருக்கும் ஓப்பனிங். கரெக்ட். ஓப்பனிங்
என் தலைவன் மியூசிக் இது பியானோ எடுத்தோன்னா ஏர்லயே வாசிப்பாரு. எனக்கு டியூட விட எல்ஐகே தான் ஃபர்ஸ்ட் வந்து கியூரியஸா இருந்துச்சு. தீபாவளிக்கு நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலா டியூடு கடுப்பாக தான் இருந்துச்சு வர்றது. ஆனால் டியூடு பயங்கரமா இருந்துச்சு. இதோட ஓப்பனிங் இன்னும் பெரிய ஓப்பனிங்கா கொடுக்கும் எல்ஐகே. ஆக்சுவலா பெரிய நம்பிக்கை இருந்தது டியூடு மேலதான் எல்லாருக்குமே. அந்த இவர் மேல பெருசா நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா ஒரு வகையில அந்த படம் தள்ளி போனது பிளஸ் தான். ஏன்னா இப்போ இதோட கலெக்ஷனும் சேர்த்து இப்போ அதோட ஓப்பனிங்க்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். மற்றபடி ரிவ்யூஸை பொறுத்தா இருக்கு அந்த படம். ஏன்னா அந்த படத்துல கோர்க்கியா காமிக்கலாம் ஒண்ணு பண்றது இல்ல. அது டீசர்ல இல்ல, ட்ரைலரு படத்துல இருக்கான்னு பார்ப்போம். அது முக்கியம் கண்டிப்பா. சில பேர் அதை கிரிஞ்சுன்னு சொன்னாலும் ஓவரா பண்றான்னு சொன்னாலும் அதுக்கு தான் நிறைய ஆடியன்ஸ் போற மாதிரி எனக்கு தோணுது. பத்தாவதுக்கு நம்ம விஜய சூர்யாவா இருக்காரு அதுல. அவர் விஜய சூர்யாவை தான் ஃபாலோ பண்றாரு. அவரோட அந்த இதுல மேனரிசம் அதெல்லாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ரெண்டு பேரை ஸ்கிரீன்ல பாக்குறது பிளஸ் எனக்கு விக்கி படம் எல்லாமே பிடிக்கும். பிடிக்காத படம் எதுவுமே எல்லாமே எனக்கு பிடிக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ரொம்ப ஆர்வமா இருக்கேன். டீசரோட விஷுவல்ஸே பயங்கரமா இருந்துச்சு. பட்ஜெட்டாவுமே அது பெருசு. எனக்கு தெரியும் 100 கோடிலாம் தொற்றும் தான் தோணுதானு. இல்ல அந்த ஓப்பனிங் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டாலே அது வந்து தொற்றும் தான் தோணுது. பேசுறாரு பேசுறது கேட்கல போல. சரி, ஓகே ஓகே. இல்ல எனக்கு அந்த படம் கலெக்ஷனா 100 crore அடிச்சிடும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஏன்னா எனக்கு வந்து தெரிஞ்சு டூட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் மனோஜ்குமார் ப்ரோ ஏதாவது பேசுமா? சரி, ஓகே, அவர் பேசல. அதான் டூட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு மிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸாக வந்துச்சு. பட் அந்த மிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனாலையும் அப்படி இருந்துமே அது வந்துட்டு ஒரு 100 crores பண்ணுறப்போ கண்டிப்பாக எனக்கு எல்ஐக்கையும் 100 crores பண்ணணும்னு அதீத நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். ஓகே, வேற மற்றவங்க மூவி வந்ததுன்னா திங் வந்துன்னா ஒரு மாதிரி ஒர்க்கிங் டேல தான் வருதுன்னு நினைக்கிறேன் பிரதர். கரெக்டா? அதுக்கப்புறம் தானே ஹாலிடேஸ் வருது ஸ்கூலுக்கு. ஆமா ஆமா. படம் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் லாங் ரன்னிங் இருக்கிறப்போ டெஃபினட்டா அந்த 100 crores அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் ஓப்பனிங் நல்ல ஓப்பனிங்கா இருக்கும் டெஃபினட்டா பிரதீப்காகவே. அதான் என்னன்னா டிசம்பர் 18 ரிலீஸ் ஆகுதுல்ல. டிசம்பர் 20, 21 லீவ் விட ஆரம்பிச்சிடுவாங்க நினைக்கிறேன். அரையாண்டு பரீட்சை லீவ்லாம் அப்பதான் வரும். எக்ஸாக்டா சொல்லணும்னா கரெக்டா அந்த 19 லீவ் விட ஆரம்பிச்சிருவாங்க. 20 லீவ் விட ஆரம்பிச்சிருவாங்க. 20 ஆரம்பிச்சா அந்த 30 வரைக்கும் 10 நாள் லீவு, 31 நியூ இயர் வரைக்கும் கணக்கு பண்ணா அது பெரிய கிடைக்கும். ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா. சாரி, மியூட் பண்ணிட்டேன். அது ஒரு சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு மனோஜ்குமார் அவரோட ஸ்பீக்கர்லேருந்து. அதனால தான் மியூட் பண்ணேன். இப்போ பேசுகிறேன். அதான் என்னோட ஒப்பீனியன் அதான் ப்ரோ. கண்டென்ட் வந்தனா நல்லா இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருதுன்னா டெஃபினட்டா ரீச் ஆயிடும் அந்த ஹாலிடேஸ்க்கு. எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தா டிராகனே தாண்டிடும். அபோவ் ஆவரேஜ் டு அந்த ஆவரேஜ் ரிவ்யூ வந்தா டியூட் கிட்ட வந்துடும். ஆக்சுவலா டூடு 125 பண்ணணும்னு தோணுது. பட் அதே மாதிரி எல்ஐகேவும் 100 பண்ணும். எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா 125 பண்ணும். ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே ஓடுனா பத்தாது. அந்த ஓவர்சீஸ்ல தான் மேஜர் பார்ட் ப்ளே பண்ணுது. அதே மாதிரி அதாவது எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் கூட ஆல்மோஸ்ட் வந்துட்டு டூடுக்கு வந்து நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க. அந்த சைடு நெகட்டிவ் ரிவ்யூஸ் நான் எதுவும் பெருசா பார்க்கல. தெலுங்கு மார்க்கெட் பயங்கரமா வச்சிருக்காரு ப்ரோ. அது பெரிய அவருக்கு. ஆமா ஆமா, அது உண்மையிலேயே வந்து சாரி லவ் டுடேல அவர் வந்து அதை பிடிச்சிட்டாருங்க. ஓஜி எப்படி இருந்துச்சு பாருங்க ப்ரோ. ஓஜியா? ஓஜி உண்மையே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்குறப்போ உண்மையை செட் பண்ணி கொண்டு போனாங்க. எனக்கு இன்ட்ரோ ஃபைட்லாம் மறந்துட்டேன். செம்மையா இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.
செம்மையா பண்ணி ஐ மீன் மேக்கிங்காவும் சரி, அந்த கோரியோகிராஃபி, ஆக்ஷன் கோரியோகிராஃபி எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் சவுண்டு ஹெட்செட்ல ஃபுல்லா வச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாரி ஸ்லோவா நகர்த்திட்டு போனாங்க. அந்த கண்டெய்னர வச்சு அப்படியே ஒரு மாரி நகர்த்திட்டு போனாங்க. இன்டர்வல் பிளாக்லாம் வெறித்தனம். அது வந்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டார எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். அது ஒரு மாஸா அந்த மாரி நெறைய பேர் ஒரு ஃபேனா ஆசைப்படுறதுன்றது அதுதானே. அத வந்து அவங்க வந்து அந்த ஃபேன் ஃபெஸ்ட்டா வந்து அவங்க வந்து அத கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹால்ஃப் தான் கொஞ்சம் அப்படி இப்படி வந்து எனக்கு வந்து சொதப்புன மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனா வந்து நெறைய பேர் வந்து இது பிரியங்கா மோகன் ஏதோ வந்து மூவி ரிலீஸ் டைம்ல அடிச்சாங்க. பட் அதுல எதுவும் இதுல வந்து அப்படின்னு நான் எதுவும் தப்பா பார்க்கல. அது ஏன்னு எனக்கு இன்னும் புரியல. சரி, ஓகே, அத விடுங்க. அ தமன் நீ பிஜிஎம் தியேட்டர்ல இருக்கட்டும். பாக்கலையா? அப்போ வந்த டைம்லயே தியேட்டர்ல பாக்கலையா? இல்ல. நான் பார்க்கல. தியேட்டர்ல நான் பார்க்கல. நான் தமிழ் டப் பார்க்கக்கூடாதுன்றதுனால வந்துட்டு தெலுங்குல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த டைம். ஸோ தமிழ் டப் தானே இங்க வந்துருந்துச்சு. அதனால தமிழ்டப்பு சரியான மொக்க ப்ரோ. இப்ப நான் சும்மா 2 3 சீன்லாம் பார்த்தேன். ஸ்கிரேப் பண்ணி வச்சிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. டப்பிங் என்னது டப்பிங்கா? ஆமா ஆமா, இல்லையே, இது இப்போ உங்களுக்கு தியேட்டர் வெர்ஷன் டப் தானே இதுக்கு குடுப்பாங்க அதான் ஓடிடில. அதான் அதுவே நல்லா இல்ல. அதுவே நல்லா இல்ல. தெலுங்குல பார்த்துட்டு இது பார்க்கவே நல்லா இல்ல. தமிழ் ஓகே, பிஜிஎம் அப்படி சொல்றீங்க. தெலுங்குலயே கேட்டு கேட்டு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ரொம்ப நாளா ஒரு 3 வருஷமா அதே பிஜிஎம் கேட்டு கேட்டு தமிழ்ல கேட்கவே வித்தியாசமா இருக்கு இந்த பிஜிஎம் கேட்கவே. பிஜிஎம்ல கூட பிஜிஎம் கூட மாத்தி ஆமா வச்சிருக்காங்க ஆமா, தமிழ்லயே. தமிழ்ல மாத்திருக்காங்க. அப்படியா? நான் தெலுங்குல செமையா ஆனா என்ஜாய் பண்ணேன். பட் செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் எனக்கு ஒரு மாரி இதா இருந்துச்சு. ரொம்ப அண்டர்வெல்மிங்கா இருந்துச்சு. பட் ஆனா ஃபைனல் ஃபைட் சீக்வென்ஸுமே வந்து புடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா எங்க ஆவரேஜா இருந்துச்சு. ஆ, ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலேயே ஜாலியா என்ஜாய் பண்ணேங்க. பார்க்காதவங்க பாருங்க, ட்ரை பண்ணுங்க. ஓ ஜஸ்ட் கம்பீரா. அந்த ஸ்வாட் வச்சு ஃபைட் பண்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்ப தெரியுது இந்த படத்துக்கு ஏன் ஆடு AI வச்சு யூஸ் பண்றாங்கன்னு. ஃபைட் பண்ணிட்டு உள்ள ஒரு ரூம்குள்ள வந்து சண்டை போடும் போது கண்ணாடி 2 பக்கம் போகும். அவரோட கண்ணுக்கு மட்டும் ஃப்ரேம் இருக்கும் கண்ணாடியில. அதெல்லாம் பயங்கரமா நிறைய இருந்துச்சு. ஃப்ரேம் நிறைய ஃப்ரேம் நல்லா இருந்துச்சுங்க. இன்டர்வல் பிளாக்ல அவரு அந்த ஒரு இடத்துல நடந்து வரப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு ஷேடோ ஒன்று வரும். கரெக்ட். அது அந்த ஷாட்லாம் ஃப்ரேமிங்காவே வந்து அந்த ஃபயர் கொடுக்கறதா இருக்கட்டும். அந்த ஒரு ஒரு நிறைய இடத்துல ஃபயர் இருக்கும். பட் அது கரெக்டா பண்றாங்கல்ல. அது சினிமாட்டோகிராஃபி பிச்சுட்டாங்க. ஆனா தெலுங்கு ஃபேன்ஸ்லாம் உண்மையிலேயே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கே அவங்களுக்குலாம் ஒர்த்தா இருந்திருக்கும். இன்டர்வல் பிளாக்கு அவங்க அங்க சைடு நல்லா ஆனா ஓடுச்சுல. எவ்வளவு கலெக்ட் நல்லா பண்ணுச்சு? போச்சு. அவங்க போட்டது ஓவரால் 300 கோடி போட்டாங்க. 300 plus. 300 பிளஸ். சூப்பர். இந்த வருஷம் அதான் ஹையஸ்ட் கிராஸ் டிசம்பர் 5 வரைக்கும். அதுக்கப்புறம் அக்காண்டா வந்துரும். ஆமா, அஜித் பல்டான்லாம் அஜித் பல்டான் என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்க பாலையா படத்தை வந்து என் தெலுங்குல அந்த சைடு போய் பார்க்கணும், அந்த ஆடியன்ஸ் கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த மீன்ஸ் அந்த ஊர்ல போய் பார்க்கணும்னு? அதோட பல்தான் வந்து சிவன் வச்சு எல்லா தெலுங்கு எடுக்கிறதா படத்தையும் தமிழ் அவரு டப்ல தான் பார்ப்பாரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு 500 கோடி பாதையா தலையில கட்டிடுவாங்க. அவரு அப்படி ஒரு கணக்கு போட்டு உட்கார்ந்திருக்காரு. இல்ல, அது போட்டுருக்காரு, ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. பட் எனக்கு என்னன்னா, இப்போ அன்னைக்கு வந்து பிரகாஷ் ப்ரோ பேசுறப்போ வந்து இந்த பேட்ரியட் ஃபிலிம் பத்தி பேசிட்டு இருந்த மோகன்லாலும் மம்முட்டி சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு. அவன் நான் சொன்னேன் அது நான் கேரளால பார்ப்பேன்னு சொல்லி. அப்போ பிரகாஷ் ப்ரோவும் சொன்னேன் அந்த மாதிரி இவருக்கு ஏதாவது ஆசை இருக்குதா அப்படின்றத. ஏன்னா வந்து இவரு எப்பயுமே வந்துட்டு பாலையான்னு சொல்லிட்டு இருப்பார்ல. ஸோ அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது இன்ட்ரெஸ்ட். இப்போ அங்க ஏர்லியா ஷோ போட்டுருவாங்க. அவங்க கூட ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் ப்ரோ. அது சுதர்ஷன் ஒரு தியேட்டர் இருக்கு, அங்க ஏதாச்சும் ஒரு பெரிய ஹீரோ படம் பார்க்கணும். சுதர்ஷன் 70mm. அதுல அவங்க ஊர் பெரிய ஹீரோ கூட ஏதாவது பயங்கரமா ஒன்று பார்க்கணும். எனக்கும் ஆசை இருக்கு. ஆக்சுவலா வந்து நான் வந்து டென்சூல் ப்ரோட்ட பேசும்போது ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு. இந்த படத்துக்கு தான் நினைக்கிறேன் ஒரு மாதிரி கத்திட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஆமா பரணி ப்ரோ, பயங்கரமா இருந்தது. இப்ப நீங்க சொல்றீங்களா அந்த இன்டர்வல் பீக்கா இருந்ததுன்னு, அதுல ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க தெரியுமா, வெட்ரஸ்ன்னு. அதுக்கெல்லாம் இங்க வந்தானோன்னா பயங்கரமான சவுண்டு, பயங்கரமான ரெஸ்பான்ஸ். இங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு நின்று வெட்டவனா அப்படின்ற மாதிரி. யாரோ ஒரு தியேட்டர் ஒன்று ட்வீட் பார்த்தேங்க. அதுக்கப்புறம் வரும்போது 2 சட்டையோட வாங்க, உங்க சட்டை கிழிஞ்சிருச்சுன்னா ஏதோ இதுல பொறுப்புல என்னமோ போட்டிருந்தாங்க, சம்திங் லைக் தட்.
கட் ஆயிடுச்சு. பேசுறீங்களா யாராவது? இல்ல ப்ரோ, யாரும் பேசல. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. பரணி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, நீங்க பேசுறது கேட்கல. அவங்கதான் பேசவே இல்லை. இல்ல, வேவ்ஸ் போயிட்டே இருக்கு இல்ல பாருங்க. நான் எங்க பேசினேன்? பரணி தான் பேசல. எனக்கு பரணி ஃபுல்லா மியூட் இது போட்டு போயிட்டாரு. அந்த இது காமிக்கும்ல, எனக்கு அது காமிச்சிட்டு தான் இருக்கும் ரெண்டு பேத்துக்குமே. ஓகே ஓகே. அதனால தான் பரணி கேட்டேன். பரணி மியூட் போட்டு போயிட்டு அப்படி திடீர்னு யாரை கூப்பிட்டாங்க, அதனால போயிட்டாரு. விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ என்னமோ பேசினீங்க, ஓஜியை பற்றி பேசிட்டு இருந்தீங்க, அதை விட்டுருவோம். வேற அடுத்து தமிழுக்கு சரி, வருவோம். பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு என்ன டீசரா ஃபர்ஸ்ட் சிங்கிளா என்னதான் வருது? ஃபர்ஸ்ட் சிங்கிள் உங்க படம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது, உங்களுக்கு தெரியலையா? ஏங்க, நான் டீசர் நினைச்சிட்டேங்க. ஆல்ரெடி டீசர் வரல இந்த படத்துக்கு, அகண்டாக்கு. அது சும்மா ப்ரோமோ. எத்தனை டீஷர்ட் கொடுப்பாங்க பார்த்தா? ஏங்க போதுங்க, அதுவே டீசர் மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏதோ அவர் பர்த்டே ஸ்பெஷலா விட்டாங்களா அதானே? அந்த ஆமா, ஆமா. திருச்சலத்தை வச்சுட்டு 4 சைடு அந்த மிக்சியில சித்திட்டு வர மாதிரி வெட்டிட்டு வந்தாரு அதானே? இல்ல, இப்ப நேத்து ரிலீஸ் பண்ணாங்க பிரகாஷ் ப்ரோ, SFX இது பண்ணி அதுலயே கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, டிவைனா வந்து பவர் போற மாதிரி எல்லாம் எடிட் பண்ணி வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விட்டுறத விட. அப்படியா? அந்த கடவுள் குத்தும் போது அந்த பழைய படத்துல எல்லாம் வெளிச்சம் வரும்ல, வெயில்ல இருந்து வெளிச்சம் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி எல்லாம். சரி ரைட். அகண்டா 2க்கு காத்துட்டு இருக்க ஒரே ஆள் நீங்க தான். இப்போ சாண்டோடு பண்ணுங்க, ஆந்திராவுக்கு போய் சுதர்சன் 70mm உட்காந்து படத்தை பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு. நம்ம ஊர் இந்த சென்னையில் ரோஹிணி தேட்டர் ஃபேன் போட்டுன்னு சொல்லி இது பண்ணுறாங்கல்ல, ஒரு க்ரௌடு அது மாதிரி வச்சு பண்ணுறாங்களா, அது மாதிரி அந்த அங்கே வந்து தெலுங்குல வந்து சுதர்சன் 70mm இப்போ சாமி போயிட்டு ஒரு அலப்பறை கொடுத்துட்டாங்க போய். எனக்கு நீங்கள் ஒரிஜினலாக சில சமயம் எனக்கு உங்கள் மேலே எனக்கு என்ன தோணுது, அந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும், சூதுகம் டெம்ப்ளேட்டை போட்டு இங்கே யாரா சிம்பு ஃபேன் யாரெல்லாம் சர்க்காசம் பண்ணுறீங்க சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும். அது மாதிரி இங்கே யாரெல்லாம் பாலையா ஃபேனு இல்லை ஒரிஜினலாக வந்து நீங்கள் பாலையா ஃபேனா இல்லை பாலையா ஃபேன் மாதிரி சர்க்காசம் பண்ணுறீங்கன்னு அப்பப்போ டவுட் வருது. அதனால் நீங்கள் அதை நிரூபிக்கிறதுக்காக நேரடியாக ஒரு தடவை என்ன பண்ணுங்க, தெலுங்குல சுதர்சன் 70mm தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு லைவ் போடுங்க ட்வீட்டு. அப்போ நான் ஒரிஜினலாக நம்பிடுறேன் நீங்கள் பாலையா ஃபேனுன்னு. அக்டோபர் 19 போச்சுல்ல, அக்டோபர் 19 அன்னைக்கு அவரு லியோ கூட பார்க்கல, பகவத் கேசரி உட்காந்து பார்த்துன்னு இருக்காரு பாருங்க. அவரு இந்த போன படம் என்ன படம், பாலையா படத்துக்கு வந்து டிக்கெட்டுக்கு தரேன்னு சொல்லிட்டு தரலையே. அதை கேளுங்க. அதுக்கு சொல்லல ப்ரோ, இதுக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காரு. அகண்டாக்கு தான். அகண்டா 2 தான் சொன்னாரா? சரி ரைட். அப்படின்னு டிசம்பர் 5னா நம்ம நவம்பர் போல ஞாபகப்படுத்தி வாங்கிக்கிறோம், டிக்கெட்டை வாங்கிக்கிறோம். அந்த 10 டிக்கெட் நம்மளே வாங்கிக்கிறோம். நம்ம மேல இருக்க 10 பேருக்கே 10 டிக்கெட் அவர் ஸ்பான்சர் பண்ண சொல்லிட்டு நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடும் அவங்க செலவுலயே. ஆக்சுவலாக ஃபோன் கால் வந்துருச்சு, அதான் அப்படியே போயிட்டேன், சாரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. படுத்து யாரை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு உங்களை எனக்கு திடீர்னு. யார் கூப்பிட்டாங்க? ஆடா இவர் ஒருத்தர் ஏதாச்சும். இல்ல பிரகாஷ்னா நீங்க டாக்குமெண்ட்ரி பாப்பீங்கல்ல? நான் பாப்பேனா பரணி என்னன்னா இவ்வளவு நாள் ஸ்பேஸ் கேட்கற, இவ்வளவு நாள் பேசுறதெல்லாம் கேட்கறாரு, ஆனாலும் அப்பப்போ மறந்துடுற. அப்படிதான் நான் ஸ்டேஜ் திங்ஸ் பார்த்திருக்கேன்னு நம்ம ஸ்பேஸ்ல ஒரு 10 தடவையாச்சும் சொல்லியிருப்பேன். அதோட இந்த அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதனால ஒவ்வொரு தடவையும் ஆனா இந்த ஸ்டேஜ் திங்ஸ் பார்த்திருக்கீங்களா, 5th சீசன் வரப்போகுது அப்படின்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு வாட்ஸ்அப்ல. எனக்கு பாத்திருக்கீங்களாங்கிறாரு. ஐயா, ஒரு மனுஷனுக்கு ஞாபகம் மறந்து இருக்கலாம், அது இப்படி இருக்க கூடாது. அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி நான் பார்க்கவே மாட்டேன்னு ஒரு 100 தடவை சொல்லியிருப்பேன். அது அந்த அளவுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டிங்ல நமக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை டாக்குமெண்ட்ரி. நமக்கு பார்க்கறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ப இதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுலனா எதுல? த பர்ஃபெக்ட் நெய்பர். பேரே சரி இல்ல அது அப்படிதான் ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்க்காதவங்களுக்கு எல்லாம் இது செட் ஆகுமான்னு டவுட் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கிரைம்ன்ற ஏதாவது அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்க இங்க மகேஷ் ப்ரோ சொல்லுங்க. மகேஷ் ப்ரோ, எனக்கு வந்துட்டு இந்த என்னன்னா நீங்க நிறைய இடத்த வண்டியில ஏத்தி விடுறீங்க, அதான் அதனாலதான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். நான் பார்த்துட்டு வந்து எல்லாரும் உங்களை அட்டாக் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அட்டாக் பண்ணாலும் பரவாயில்ல, அதை விடுங்க. பாரிஸ்ல இப்போ ஒரு ஐஸ் நடந்துச்சுல, அதை எப்போ டாக்குமெண்ட்ரி பண்ணுவாங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எங்க தலைவன் அக்ஷய்குமார் இருக்கான். நான் கேட்டது டாக்குமெண்ட்ரி, ஃபிக்ஷன் இல்ல. 7 நிமிஷம் டாக்குமெண்ட்ரி, 7 நிமிஷம் ஐஸ்டா ஒரு 2.5 மணி நேரம் படமா பண்ண வருவாருங்க.
அக்ஷய்குமார். ஆனா ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் இப்போ அந்த சொல்லுங்கம்மா வீரன். இல்ல அந்த ஒரு படம் ஒண்ணு பார்த்த போன வாரத்துல சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு அநேகமா அடுத்த வருஷம் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அவார்டு கொடுப்பாங்க ஆஸ்கர். அதான் தீ பிடிக்கும் ஸ்கூல் வேன் படத்து பேரு மறந்து காட்டு தீ பத்திக்கும் என்ன தமிழ் ஃபிலிமா இல்ல ஸ்கூல் வேற வேன் ஃபிலிமா? லாஸ்ட் பஸ் ப்ரோ லாஸ்ட் பஸ் லாஸ்ட். லாஸ்ட் பஸ் ஓகே ஓகே. பயங்கரமா இருந்துச்சு கேமரா ஒர்க். அந்த காட்டு தீ மேல அப்படியே கேமரா டிராவல் பண்ற மாதிரி எக்கச்சக்க ஷாட் பயங்கரமா இருந்துச்சு. அது பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. ட்ரோன் ஷாட்ஸ் அது எல்லாமே சூப்பரா இருக்கும் அதுல. கரெக்ட். நம்ம அந்த இதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்ச நேரத்துல. ஆமா ஆமா எனக்கு மேல பறக்குற மாதிரி இருந்துச்சு. அது நிஜமாவே அந்த தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த காட்டு தீ எப்படி பரவுன்றதே டீட்டெயிலா காமிச்சிருப்பாங்க அந்த படத்தை. கரெக்ட். சரி, வேற யாராவது ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கப்பா, பார்க்கலாம். பர்னி ப்ரோ எஸ்எம்பி இருக்காரு லிசனர்ல. எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. பார்த்தேன். அவர் ஆக்சுவலா ரெக்வஸ்ட் கொடுத்தாருன்னா பேசலாம். அப்புறம் பரணி வஷ் 2 பார்த்தேன், நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தது. ஆமா, ஆக்சுவலா அந்த ஃபிலிம் வந்து சலூன் வந்து ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் டெரிஃபிக் அமையா இருக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லா இருக்கும். ரொம்ப இல்ல, படமாவே நல்லா இருக்கு. குயிக் ரன் டைமே கம்மி தான்றங்காட்டி நல்லா இருக்கு. லெஸ் தென் 2 hours, 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் நினைக்கிறேன். படம் போகவே தெரியாது. நல்லா தான் எடுத்திருக்கானுங்க. நம்ம வஷ் 1ல நிறைய ஐ மீன் அதே தான் அந்த ஷைத்தானோ, அதுல வந்து நிறைய நமக்கு அது ஒரு இது மாதிரி இருக்கும். கேட் அண்ட் மவுஸ் இது மாதிரி நிறைய இது பண்றது, அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நமக்கு அந்த தீம் எல்லாமே ஃபர்ஸ்டே தெரிஞ்சிடறங்காட்டி. பட் படமா நல்லா தான் இருக்கு, எனக்கு பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்காதவங்க. அப்புறம் வஷ் 1 பார்த்துட்டு தான் பார்க்கணுமானா, ஷைத்தான் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தான் வேற கொஞ்சம். வஷ்ஷுக்கும் ஷைத்தானுக்கும் வேணா நீங்க வஷ் கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் சீன் பை சீன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஷைத்தானும் வஷும். ஓகே ப்ரோ. மகேஷ் ப்ரோ ஏன்னா எனக்கு ஷைத்தான் படம் தியேட்டர்ல பயங்கர ஆர்வம் இருந்துச்சு. குறிப்பா வில்லன் கேரக்டர் வேற மாதிரி பண்ணி விட்டுருந்தாரு. இதுல வில்லனை வந்து இன்ட்ரோல தான் ரிவீல் பண்ணுவாங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. என்னடா சொல்லி வச்சிருக்கீங்க ஆயிடுச்சு எனக்கு. ப்ளஸ் பெருசா அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணு பண்ணுவான், செகண்ட் ஹாஃப்ல ஒன்றும் பண்ண மாதிரி சிம்பிளா முடிச்சிட்டாங்க படத்தை. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஒரு மாதிரி ஹாரர் எலிமெண்டே சுத்தமா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரஷ்லாம் அந்த ஷேத்தான்லாம் தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த சாங் ஒன்று ஓப்பனிங்லேயே ஒரு பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் ஹிந்தி டப்பிங்ல தான் பார்த்தேன். ஆனா அஜய் தேவ்கான் பொழப்புல முன்னாடி போட்டாங்க நெட்ஃபிளிக்ஸ். அழகா ஒரு 200 கோடி பார்த்துருப்பாரு இதே ரீமேக் பண்ணி. ஓகே ஓகே ப்ரோ. லோக்கா வந்துட்டு கம்மிங் சூன் தான் சொல்லி ஹாட் ஸ்டார்ல போட்டிருக்காங்க. நான் வந்து தீபாவளிக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் வரல. இந்த வாரமும் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீக்கு 28 or 31st பார்ப்போம். 31st தான் நினைக்கிறேன். மேபி நாட், பட் இன்னும் அவங்க அஃபிஷியலாக சொல்லலை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 28 or 31st பார்ப்போம். ஆனால் வந்து ஹிந்தியில் ரிலீஸ் ஆகலை அந்த ஃபிலிம். ஹாட் ஸ்டார் டப்பில் மற்ற லாங்குவேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம்னு தெரில. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த 4 லாங்குவேஜில் வருது. பேட் ஜீனியஸ்னு ஒரு படம், கொரியன் படம். கொரியன்லயே நான் பார்த்துட்டேன். இப்ப ரீசெண்டா தமிழ் டப்பிங்ல விட்டுருக்காங்க போல. நான் இன்னும் பார்க்கல தமிழ்ல. பார்க்காதவங்க பாருங்க, செம்ம படம் ஆக்சுவலா. எல்லா யூடியூபர்ஸும் அந்த படத்துக்கு ரிவ்யூ போட்டிருப்பாங்க. ஹாலிவுட் படத்துக்கு ரிவ்யூ பண்ற எல்லா ரிவ்யூஸும். பேட் ஜீனியஸ் அந்த எக்ஸாம்ல சீட் பண்ணுவாங்களே அதானே? ஸ்கூல் அயன் படம் சூர்யா அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாரு பிரகாஷ், அதான் என்னன்னு தெரியல.
அந்த படம் சூப்பரா ரியல்ல காலைல இருந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது தமிழ்ல இருக்கு. எல்லாரும் எல்லாரும் ஆகா ஓகா ஐயோ அம்மான்னு சொல்லவும் நானும் அந்த படத்தை பெருசா நம்பி எதிர்பார்த்து பார்த்தேன். ஒரு 30 நிமிஷம் சூப்பரா போச்சு, பயங்கரமா போச்சு. ஒரு 30 நிமிஷம், முதல் 30 நிமிஷம் அதை நம்பி ரொம்ப ஆர்வமா பார்த்து கடைசியில வந்து வாட்சபிள், ஓகேப்பா இதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு பேர் இவ்வளவு தூரம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து படம் முழுசா முடிஞ்சிச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளவுதான். ஆனா அப்ப அந்த டைம்லயே வந்து எல்லாமே பயங்கரம் ஆஹா ஓஹா ஐயோ அம்மானாங்க. இப்பயுமே அந்த வரைக்குமே அந்த படத்துக்கு ஹைப்பா இருக்கு. அது பார்த்தா இன்னும் ஆச்சரியமா தான் இருக்குங்கிறதுக்காக போட்டேன். நான் 2021 பார்த்தேன் அந்த படத்தை. 5 வருஷம் 4 வருஷம் ஓடி போச்சு, ஆனா இன்னும் அந்த படத்துக்கு ஹைப் இருக்கே. நான் அப்பயே எனக்கு கொஞ்சம் அது ஆவரேஜா தானே தெரிஞ்சிச்சு அப்படிங்கறத தான் நினைச்சேன், சிரிச்சேன், அவ்வளவுதான். எனக்குமே அந்த படம் பார்த்தப்போ ஒரு மாதிரி அது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த கான்செப்ட்ல அது ஒரு மேக்கிங்காகவும் சரி எதுவும் சரி எல்லாமே எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. நான் பார்த்துருக்கேன். ஸ்டோரின்னு நினைக்கிறேன் அந்த படம் இல்ல. இல்ல அது தெரியல எனக்கு, அது தெரியல. அந்த பொண்ணு நடிப்பு ஒரு 15-30 நிமிஷம் சூப்பரா இருக்குங்க. நான் வேற லெவல்ல போகுது அப்படின்னு நினைச்சு போய் உட்காந்தேன். அப்புறம் ஒரே உட்காந்ததான், அவ்வளவுதான். அப்போ உட்காந்ததுதாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, வாட்சபிள். பார்க்காதவங்க அவங்க நிறைய பேருக்கு அது ஃப்ரெஷ்ஷா தெரியலாம், அதனால ஓகே. அந்த படம் ஹிந்தியில ரீமேக் பண்ணாங்கல்ல? பண்ணாங்கன்னு சொன்னாங்க, எனக்கு ஞாபகமே இல்லை. இல்ல பண்ணாங்க, நான் ஏதோ பார்த்தேன் சம்திங் லைக் தட். மாவீரன் நீங்க பாத்தீங்களா? தெரியல ப்ரோ, நான் கேள்விப்பட்டேன். கொரியன் படம் பேர் என்னது? கொரியன் பேட் ஜீனியஸ். ஓகே. ஒரு 3 பேர் சேர்ல உட்காந்து, ஒரு பையன் டேபிள்ல உட்காந்து ஒரு போஸ்ட் இருக்கும்பாங்க, பின்னாடி ஒரு இந்த பேப்பர்லாம் கையில வச்சுக்கிட்டு இருக்கும், அதான் போஸ்ட். காப்பி அடிக்கிறது அந்த அயன் படத்துல சூர்யா என்னென்ன பண்ணுவார், வாட்டர் கேன்ல டைமண்ட் வைக்கிறது, அந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்காங்க விதவிதமா. ஆக்சுவலா இப்ப இந்த யூடியூப்ல இந்த ரியாக்ஷன் வீடியோ எல்லாம் போடுவாங்கல்ல படம் பார்த்துட்டு, அதுல இப்போதான் வந்து ரீசெண்டா அந்த சினி டேசி சேனல்ல அயன் படம் போட்டிருந்தாங்க. மறுபடியும் அந்த மூணு வீடியோ ஃபுல்லா பார்த்தேன். இன்னுமே அந்த அயன் படம் ஒரு மாதிரி மாசாதான் இருக்கு, செம்மையா இருக்கு. ரீமேக் பண்ணிருக்காங்க பாருங்க ஹிந்தியில. சொன்னேன்ல. ஆக்சுவலா என்ன என்னமோ சொல்ல வந்தேன். இந்த ரியாக்ஷன் வீடியோல தான் நான் வந்துட்டு படத்தை செகண்ட் வாட்ச் இல்லை தேர்ட் வாட்ச் அப்படிதான் பார்த்து அந்த மாதிரி தான் பார்ப்பேன். நானும் ஒரு படத்தை உட்காந்து செகண்ட் வாட்ச் பார்க்கறது ரொம்ப ரேர். அப்படி நான் வந்து பார்த்ததுன்னா வெகு சில படங்கள் தான். அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு மலையாளம்ல வந்து திருஷ்யம் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஆனந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாளம் ஃபிலிம் இருக்கு, அதுவுமே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இந்த 2 ஃபிலிம் தான் நான் ரொம்ப நானா உட்காந்து பார்த்த ஃபிலிம்ஸ். மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் திருஷ்யம் பார்த்தது வந்துட்டு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன்னா, நான் அப்போ கேரளாவில் வந்துட்டு போய் கொஞ்சம் மாசங்கள் ஆன டைம்னு. ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து கேட்ச் பண்ணுறதுக்கோ சப்டைட்டில் ஃபாலோ பண்ணுறதுக்கெலாம் எனக்கு அந்த டைம் புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு பார்த்துட்டே இருப்பேன். அதில் இருந்து வார்த்தையை பிடிச்சி தான் நான் வந்து இது பண்ணேன். ஏன் பிரகாஷ் இவ்வளோ ஷாக்காக வரீங்க? திருஷ்யம் தானே சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் திருஷ்யம் தானே சொல்றீங்க? ஆமாம். அப்ப நீங்க இன்னொரு முறை மோகன்லால் ஹேட்டருங்கிறத நிரூபிச்சுட்டு போயிருக்கீங்க. ஓட்டி பார்த்துருக்கீங்க. திருஷ்யம் படத்தை இல்லங்க, திருஷ்யம் மத்த படத்தை கூட பரவாயில்ல, திருஷ்யம் படத்தை ஓட்டி பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா ஓட்டி பாக்குறது அப்படி மீன் பண்ணலன்னா, நான் மீன் பண்ணது என்னன்னா ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன்றது. இப்போ ஒரு போகும் நமக்கு போயிடுச்சுன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு நமக்கு கேட்ச் ஆகாது. அப்ப என்னன்னா ரீவைண்ட் பண்ணி பாக்குறது. நிப்பாட்டி பார்த்தேன், நிப்பாட்டி செக் பண்ணி பாஸ் பண்ணி பார்த்தேன்னு சொல்லாம நீங்க ஓட்டி பார்த்த படம் அப்படின்ட்டீங்க. திருஷ்யம் படத்தை ஓட்டி பார்த்தேன், ரீவைண்ட் பண்ணி பார்த்ததுன்றது மீன் பண்ணேன். சரி, இன்னைக்கு களம் காவல் அப்டேட் சொன்னீங்களா? களம் காவல் அப்டேட் நேத்து சொன்னேன். இன்னைக்கு என்ன வந்துச்சு? ரிலீஸ் டேட் நவம்பர் 27ங்க. 27 நவம்பர் 27 நவம்பர் 27 நவம்பர் 6 அப்டேட் வருதாமே. ரிஷபா வந்து பிக் அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க, அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியல. ஆனா இன்னைக்கு களம்காவல் அப்டேட் வந்துருச்சு. பரணி அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதுல இருந்து ஆரம்பம் அப்படின்னு பார்த்தேன். அதனால வந்து இன்னைக்கு வந்து 27ஆம் தேதி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நேற்று சொல்லியிருந்தீங்களா டிசம்பர்ல நவம்பருக்குள்ள ரிலீஸ் ஆயிருன்னு. சரி, போன் பேசிட்டாங்க. ஓகே.
மியூட் பண்ணுங்கண்ணா. பரணி ப்ரோ அந்த இது ரியாக்ஷன் பத்தி பேசிட்டு இருந்தீங்களா, ஐயனோட கிளைமேக்ஸுக்கு செதறிட்டானுங்க. அவரு அவர் டைமண்ட் விக்க கழட்ட போது ஏங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதானங்க இருந்துச்சு, அந்த ரியாக்ஷன் தாங்க இருந்துச்சு. நம்ம ஆமா ஆமா இல்ல அதுதான் ஆக்சுவலாக தான் கலம் கவல் நவம்பர் 27 ரிலீஸ் போட்டாங்க. நான் வந்து நாளைக்கு வந்து இந்த நைட் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிம், மேத்யூ தாமஸ் ஃபிலிம் வருது. அது அந்த 4 மணி ஷோ கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். புக் பண்ணலான்னு போனால் 40 ரூபா கன்வீனியன்ஸ் சார்ஜ் கேட்குறாங்க. அதனால நாளைக்கு டைரெக்டாக போய் வாங்கி பார்க்கலான்னு ஒரு இது இருக்கு. சப்போஸ் ஒர்க் எதுவும் வரல, வேற எதுலேயும் நான் வந்து இது பண்ணாமல் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வருவேன். பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கே வந்துட்டு ஒரு மலையாளம் ஃபிலிம் டிஎஸ்ஏ பிரணவ் மோகன்லால் ஃபிலிம் வருது. ஸோ அதுவுமே ஈகராக இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிலிம் வேற எதுவும் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ் ஃபிலிம் எல்லாம் மிராஜ் எப்படி இருக்கும் பரணி ப்ரோ? மிராஜா? மிராஜ் வந்து ஜீத்து கடைசி 20 நிமிடம். ஐயோ இல்ல ஜீத்து ஜோசப்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ட்விஸ்ட். அதனால வந்து இவர் ட்விஸ்ட் நல்லா வைக்கிறாருன்னு சொல்லி யாரோ மண்டக்குள்ள புகுந்து நீங்க ட்விஸ்டா வச்சு ஒரு படம் எடுத்து கொடுங்கன்னு சொன்ன மாதிரி வச்சு தள்ளிட்டாரு ட்விஸ்ட. இந்தா வச்சுக்க நல்லா இருந்துச்சா இல்லையா பாக்க? இல்ல இல்ல ப்ரோ, நமக்கு ஒரு சொன்னனே கமல், இங்கேயும் வந்து கேக்குறீங்க. நான் கேட்கலையே. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அது வந்துட்டு அட போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் நம்ம வந்து அவங்க ஆல்ரெடி வந்து அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார், சூப்பரா சொல்லியிருந்தார். என்னன்னா திருஷ்யம் படம் வந்து திருஷ்யம் 2 வந்தப்ப ஸ்டார்டிங்ல ஒரு மேலே லேகா இருக்குன்னு சொன்னாங்க. திருஷ்யம் வந்தப்பயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மேலே லேகா இருக்குன்னு தான் சொன்னாங்க. லேக் இருக்கணும் அதான் படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த கேரக்டருக்குள்ள நீங்க வந்து இதாகணும், அந்த கேரக்டர் பில்ட் ஆகி வரணும்னு சொல்லி. பட் இது என்னன்னா ஒரு மாதிரி ரஷ்டா வந்து அப்படியே எடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் நமக்கு வந்துட்டு பார்த்தா அந்த ஒரு இல்லைன்னா அந்த கதையை வந்து எவ்வளவு தூரம் இம்பாக்ட் பண்ணுன்ற ஒரு ஃபீல் நமக்கு வரணும். அது இல்லாம நமக்கு வந்துட்டு அட போங்கடான்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல. அதுவும் வந்து ஸ்பெஷலி லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் வந்துட்டு எனக்கு அந்த அங்க ஒரு ட்விஸ்ட் வரும். லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் இல்ல பாருங்க ப்ரோ. இருங்க, ஓகே பட் ஆனா என்னன்னா நமக்கு வந்து என்னடா படம் முடிஞ்சு இதுக்கு மேல என்ன கொண்டு போறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் பாரு, இன்னும் 20 நிமிஷம் இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சு கொண்டு போயிட்டாரு. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு எனக்கு. ஜீத்து ஜோசப்னால ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிமா இருக்கும்னு சொல்லி ரிலீஸ்க்கு முன்னாடி நான் தேட்டர்லாம் போய் பார்க்கலாமா, 7 மணி ஷோ கொடுத்துருக்காங்களே என்ன பண்றேன்னு ஒரு மாதிரி இருந்தேன். பட் அன்னைக்கு ரிவ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் மைண்ட் மாறிடுச்சு. ஓடிடில பார்த்துக்கலாம்னு சொல்லி ஓடிடில பார்த்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். கமல் கண்ணை நம்பன்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா கமல்? சுகன் ப்ரோ ஒரு நிமிஷம், நீங்க வந்து மிராஜ் பாப்பீங்க லிட்டில் ஆர்ட்ஸ் பார்க்க மாட்டீங்க அப்படிதானே சுகன் ப்ரோ? சுகன் ப்ரோ லிட்டில் ஆர்ட்ஸ் பார்க்கலையா? இல்ல பார்க்க மாட்டேன் சுகன் ப்ரோ. ஓகே சார், புரியுது சுகன் ப்ரோ. பரணி ப்ரோ நான் ஒரு இன்னொரு படம் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ, அந்த முடிஞ்சாதான் ப்ரோ லிட்டில் ஆர்ட்ஸ் பார்க்க முடியும். எப்படி மகேஷ் ப்ரோ வந்து ரெட்ரோ பார்க்க மாட்டாரோ அந்த மாதிரி டிமான் ஸ்லேயர் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. டிமான் ஸ்லேயர் பார்த்துட்டு இருக்கேன், 3rd சீசன் வந்து. டிமான் ஸ்லேயர் படம் கிடையாது அதான் ப்ரோ, அதை பாக்குற ஃபோக்கஸ்ல இருக்கிறதுனால வேற எந்த படத்தையும் பார்க்கல. அது முடிச்சு மிராஜ் பாத்தீங்க? அப்ப எப்படி மிராஜ் பாத்தீங்க? மிராஜ் இப்பதான் மிராஜ் நான் தியேட்டர்லயே பார்த்தேன், எல்லார்ட்டையும் சொன்னேன். தியேட்டர்ல பாத்தீங்களா? ஆமா தியேட்டர்ல பார்த்துட்டு அப்பயே சொன்னேன் ஏன்பா படம் பாருங்க அப்படின்னு சொல்லி. என்ன சொன்னீங்க? இப்படிதான் இருக்கும் படம் பாருங்க அப்படின்னு. கண்ணை நம்பாதே தான் அப்பவும் எக்ஸாம்பிளா சொன்னேன். அது எப்படின்னா நல்ல படம் தான் கண்ணை நம்பாது, பட் ஏகப்பட்ட ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்னு வச்சிருப்பாங்க. அது நமக்கு ஒரு லெவலுக்கு மேல திகட்டி இருக்கும். இதுவும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா. கண்ணை நம்பாது யாரு? உதயனா படம் இரவுக்கு 1000 கண்கள் படம் பாத்தீங்களா பரணி ப்ரோ? அந்த டைரக்டர் படம். கரெக்ட். அதுல அந்த யூனிவர்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகும். இல்ல இந்த படத்துக்குமே இதே ரிவ்யூஸ் தாங்க வந்துச்சு, ஓவர் ட்விஸ்டா வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, அதுல 10 நிமிஷத்துக்கு வாட்டி ஒரு ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் கண்ணை நம்பாது. கமல் ப்ரோ இதுலயும் அப்படிதான் வரும், 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட் வரும்.
ஓ அது சம்பந்தமே இல்லாம twist. இவன் தான் கொலைகாரி, நான் தான் விச்சு, நீ தான் விச்சு, அப்படி இருக்கும் கொலைகாரம் எல்லாம், அப்படி இருக்கும் அந்த கமல் படத்துல. ப்ரோ, கமல் ப்ரோ நீங்க மிராஜ் பார்த்துட்டு வாங்க ப்ரோ. நாங்களாம் பார்த்தோம், நீங்களும் பார்த்துட்டு வாங்க. ஓகே ஓகே அப்புறம் பாக்குறேன். பேசுவோம் டீட்டெயிலா பேசுவோம் அப்புறம். 2 பேரு டிஎம்கே ட்ரோல் பண்ணாங்க இப்போ. ஏங்க நீங்க ஏதாவது சொல்லி கோர்த்துட்டு போயிடாதீங்க மாவீரன். மகேஷ் ப்ரோ பல்டான் தானே போஸ்டர் பாய். கமலும் சுகர் ப்ரோ உதயனான்னு சொல்றது நார்மல் சொல்றதுதான் ப்ரோ. நீங்க நீ என்ன உதயன்னான்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதான் உதயனா படம்னு, உதயனா படம்னு அவர் படம் தானுங்க. அவர் ஜென்ரலா தான் சொன்னாரு, விடுங்க. யார் மேல வர மாட்டாங்க, பதறாதீங்க. அப்படியே பாத்துக்கிறோம். ஏங்க எதாவது சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா பிரகாஷ் ப்ரோ யோசிப்பாரு, உன்னை நம்பி 2 நிமிஷம் கொடுத்துட்டு போனதுக்கு அப்படின்றாரு. அது மட்டும் உத்தமபுத்திரத்துல வேக் சொல்ற மாதிரிதான், யார் என்ன சொன்னாலும் என்னதான் அடிப்பாங்க. பிரகாஷ் ப்ரோ இருக்காரா இல்லையா? இருக்காரு. பிரகாஷ் ப்ரோ, விஜய் சேதுபதியும் உங்க ஆளும் படம் பண்றாங்களாமே, அவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாராமே, அத பத்தி உங்களோட கருத்து? ப்ரோ நான் தெளிவா சொல்றேன். ஆமா ஆமா, பச்சை சாய் விஜய். இது சாயா? ஓ சாயா இல்லங்க. முன்னாடிலாம் சாய்னா ஒருத்தன் தான் ஞாபகம் வரும். இப்ப சாய், அதாவது சாயின்னு சொன்னாலும் சரி, சாய்னாலும் சரி, இப்ப சாய்னாலே இன்னொருத்தன். அதாவது எப்படின்னா 24/7 மாதிரி எங்க திரும்ப எந்த படம் ஓபன் பண்ணாலும் சாய் தானே. அதனால இந்த சாய் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் சாய் இயக்கத்துல சேதுபதி நடிப்புல இங்க பச்சை தயாரிப்பு இல்லையா, சுத்தம். இல்ல இதுல என்ன குடும்பம் தெரியுமா, எனக்கு சூரிய வம்சம் டைலாக் தான் தோணுது. நீங்க விஜய் சேதுபதி மட்டும் தான் இதுல வந்து பரவாயில்ல, ஆனா அவரு போய் மாட்டிக்கிறாரா என்னங்கிறது தெரியல. ஒரு சைடு பச்சை, ஒரு சைடு சாய். சரி விஜய் சேதுபதி பொழைச்சு வரட்டும். ஆனா பிரகாஷ் ப்ரோ, அதுக்கும் சாய் மியூசிக்னு எப்படி இருக்கும்? இல்ல அதான் கேக்குறேன், அதுக்கு சாய் மியூசிக்னு போட்டா இன்னும் ஆனா இல்ல அது வேணாம், விட்டுருங்க. நியூஸ் கன்ஃபார்ம் ஆகட்டும். அவர் ஒரு புதக்குழியில மாட்டிருக்காரு பூரி படத்துல, அதுலதே அவர் மீண்டு வரணும். இல்ல அது பூரி படம் தப்பிச்சிருங்க, அது தப்பிச்சிரும். அது முழுக்க ஜஸ்ட் ஒருத்தர் நமக்கு தெலுங்கு படம் மாதிரி தான் நமக்கு. இப்ப அது பூரி ஜெகநாத் படம்னாச்சும் ஏதோ ஒரு வகையில ஒரு 2-3 படம் தொடர்ச்சி ஃபிளாப் பார்த்துட்டார்ல, அதனால ஒரு கம்பேக் கொடுத்துருவாரு. ரெண்டாவது ஒரு மசாலா டேரக்டர் பண்ணிடுவாரு. அதே மாதிரி சிவாவுமே நல்ல டேரக்டர் தான், கமர்ஷியல பக்காவா எடுக்கிறதுலாம். எனக்கு என்ன நடுவில் பச்சைன்னு ஒரு பேர் சொன்னீங்களா, பச்சையப்பா அப்படின்னு சொல்லி பஞ்சத்துல கமல் நெஞ்ச பிடிக்கிற மாதிரி தான் அடிக்குது எனக்கு. அது மட்டும் தான் பிரச்சனை. எனக்கு ஒன்னே ஒண்ணுங்க, என்ன வேணா இல்ல பச்சை எப்படி வேணா என்னவோ பண்ணிட்டு போறோம். ஃபர்ஸ்ட் வாவாத்தியார் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம். எனக்கு நலன்குமார் சாமி படத்தை தியேட்டர்ல பார்க்கணும். அவங்க அதை ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க எத்தனை படம் வேணா தயாரிக்காம போட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் வாவாத்தியார் ரிலீஸ் பண்ணி விட்டு போட்டோம். ஆக்சுவலா பிரகாஷ், நான் அவர் ரூட்டா பண்ண மூவி படிச்சேன், வந்து ஃப்ளாப் ஆகலல. சிறுத்தை சிவா பண்ணி புரியல. சிறுத்தை சிவா அவர் வந்து ஒரு மாதிரி ரூட்டடா பண்ண ஃபிலிம்ஸ் எதுவும் பெருசா ஃப்ளாப் ஆகலன்னு சொன்னேன். அதை டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண படங்கள் தான் ஒரு ஃப்ளாப் ஆகுது, அது வேற விஷயம். ஆனா அவர் தெலுங்குல டிஃப்ரெண்டா பண்ண படங்கள்லாம் ஹிட் ஆயிருக்கு. தெலுங்குல வந்து அவரு அந்த எம்மதொங்க கான்செப்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிசய பெரிய கான்செப்ட்லாம் வச்சு படம் எடுத்துருக்காரு. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். காமெடியா மொக்கையா இருந்தாலும், நமக்கு வந்து காமெடி மொக்கையா இருந்தாலும் ரவிதேஜா டப்ளாக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஓரளவு வாட்சபிள் படமா தான் இருக்கும். ஆமா, அது அவர் படம் தான். அவர் படம் தான். தருன்னு நினைக்கிற படம் பேர், தருவா என்னமோ வரும், தருவு கரெக்ட். அதுதான், அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட். அது அமைச்சர் வந்து பில்லனிசம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டா. ரவிதேஜாக்கு எப்பவுமே இந்த தொலை வாய் நல்லா இருக்கும், எப்பவுமே படப்படன்னு பேசுவார். எனக்கு அதுதான் ரவிதேஜா பிடிக்கும். எனக்கு நான் சொல்ல போனா, நான் தெலுங்குல வந்து எனக்கு சில பேர் ரொம்ப பிடிக்கும். அது ரவிதேஜா ஒரு ஆளு. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா காமிக்கக்கூடிய ஆள் தான் சிவா. எனக்கு என்ன சிவா விஜய் சேதுபதி நல்ல காம்பினேஷன் தான் இருக்கட்டும். நடுவில் பச்சைங்கிற கான்செப்ட் தான் கொஞ்சம் ரொம்ப பச்சையா அடிக்குது. என்னவோ ஒண்ணு, வேற யாராவது தயாரிச்சு படம் எடுத்தா பரவாயில்ல. எனக்கு வாவாதியார் எவ்வளவு வருஷமா எனக்கு அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட படம் மெய்யழகன். அது ரிலீஸ் ஆகி அதுவே 1 இயர் கொண்டாடிட்டோமா நம்ம. 1 இயர் ஆஃப் செப்டம்பர் கொண்டாடி முடிச்சாச்சு. அது வந்து கார்த்தி 27 நினைக்கிறேன் மெய்யழகன். இது 26 ரிலீஸ் ஆகாம கிடக்கு.
ப்ரோ மாஸ் ஜாத்ரா ஆனா இது அப்புறம் டக்மேன் ஒருத்தர் சிரிச்சுட்டே இருக்கல, எனக்கு பேசும்போது மைண்ட் இல்ல இருங்க, நீங்க சிரிக்காதீங்க, ஸ்மைலி போடுறேன், சிரிக்க ஸ்மைலி போடுறேன், எனக்கு மைண்ட் வந்து என்ன பேசுறதுன்னு நின்னு யோசிச்சு பேசுறேன். பத்திரி ஒருத்தர் வருவார், அந்த இந்த அணியா மட்டும் போவாரு, நான் செல்ல பார்த்து பேசுறேன்னா கீழதான் இருக்காரு ஃபிளெக்சர் டிபி பத்திரி இருக்கிறாரா, அவரு தான் ப்ரோ இவரு பேரை மாத்திட்டாரு மேல. பேரை மாத்திட்டாரா, பத்திரிங்கிற பேரை மாத்தி அடையாங்க நீங்க தானே அது, ஃபிளெக்சர் டிபி அதுக்கு தக்லைஃப்னு வச்சுட்டு போயிருக்கலாம் அவரு. சரி கண்டினியூ பண்ணுங்க. மாச ஜாத்ரா போவீங்களா பிரகாஷ் ப்ரோ? ரிலீஸ் ஆனா போலாங்க, எனக்கு டீசர் இது வரைக்கும் பெருசா இம்ப்ரெஸ் ஆகல. இல்ல அது ரிலீஸ் ஆகுங்க, நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆனா, நான் திருச்சி ரிலீஸ் ஆனா போலாமே, திருச்சி ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு நல்ல ரிப்போர்ட் வச்சு நான் ரவிதேஜா படம் பெரும்பாலும் நான் பாத்துருவேன். அதுல இது பார்க்காத படம் 1-2 தான். நான் இப்ப ரொம்ப கொடூரமா ஒரு ரிவ்யூ வந்துச்சு இந்த ரீசெண்ட் டைம்ல ஒண்ணு, அது ஒண்ணுதான் நான் பாக்கல. அததான் அந்த ஒரு ஃபிலிம்ஸ் ஒன்று ஓப்பனிங் சீன் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒருத்தன் போட்டான், அதை பார்த்ததுல இருந்து அந்த படத்தை, ஏன்னா பெரும்பாலும் எல்லா ரவிதேஜா படமும் நான் பார்த்திருக்கேன், அந்த படத்தை அப்படியே விட்டேன், ஓடிடில கூட வரைக்கும் பார்க்கல நான் இன்ன வரைக்கும், பார்க்க விட அளவு கொண்டு பண்ணி விட்டான் அந்த இன்ட்ரெஸ்ட் ஒருத்தன் போட்டு விட்டு. அவன் ஆடுற அதுக்கு ஒரு நடிகர் தேர்ந்தெடுத்து போட்டாங்களே, எப்பாடி அப்பா. ரைடு ரீமேக் சுத்தம் ஆமால, ரைடு ரீமேக்ல கவின் படம் ரிலீஸ் டேட் எதுன்னு தெரியுமாண்ணா? ஏதாவது ஐடியா இருக்கா? அது மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் 5 நினைக்கிறேன், தெரியல எனக்கு தெரியல, டிசம்பர் நவம்பர் 2 டிசம்பர் ரிலீஸ் ஆகும், அப்படி போட்டா டிசம்பர் 5 ஓவர் ஆயிட்டு இருக்கு டிசம்பர் 5. இல்ல பிரகாஷ், எப்பவுமே நீங்க வையே 2 பாருங்களேன், இந்த நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் மாதிரி தான், அந்த இந்த சாரதாஸ் தைலாஸ் எல்லாம் போனீங்க, ரூம்ல தான் இருக்கேன், ரூம்ல இருந்தா வெடிச்சத்தை கேட்காதானே? ஏன் அவ்வளோ கேக்குது? அதுதான் எனக்கு டவுட்டு, ரொம்ப அதிகமா கேக்குது. வேற ரூம் வாங்க பர்னி, ஏன் பர்னி, நான் மியூட் போட்டு ஒரு 5 நிமிஷம் இருங்க இருங்க இருங்க. இல்ல நீங்க பேசுங்க, சாரி. இல்ல நான் பேசும்போது தான் வெட்டி வெடிக்கிறான், அவன் சும்மா பக்கத்துலயே பக்கத்து வீட்டுலதான், நான் பேசும்போது கரெக்டா மாப்பிள்ள தான் இருக்கு, பேசும்போதுதான் ஒரு ராக்கெட் மேல விட்டுறான். குமார் ப்ரோ என்ன வெடிச்சிட்டு இருக்காரு, போய் பாருங்க. சும்மாராக்கி இது இருக்க போகுது, அப்ப பாருங்க. அவர் வெடிக்கடையை போட்டு காலி பண்ணல இன்னும், அவர் பயங்கரமா செம்ம பர்ச்சேஸ்ல போட்டு 3 நாள் கொண்டாடிட்டு இருக்காரு. கேட்டா என்னது திருவண்ணாமலை தீபம் வர வரைக்கும் வெடிக்குங்கிறாரு, கார்த்திகை தீபம் வரைக்கும் வெடிப்பேங்கிறாரு. சரி ஓகே பாப்போம். இது டிசம்பர் 5 அதிகமாயிட்டே போகுது. ஆனா இல்ல பர்னி டிசம்பர் 5ன்னு சொல்லல பர்னி, எப்பவுமே இரண்டு ஸ்டாக், இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் மாதிரி தான் இரண்டுல நிறைய கும்மியும், அப்படி எதுவும் கும்மிதோங்கிற சொன்னேன். எனக்கு எக்ஸாக்ட் லிஸ்ட் தான் தெரியல, நாளைக்கு அனௌன்ஸ் பண்றாங்கல்ல, நாங்க செக் பண்ணோம்னா சாகணும்னா ஆரியில விழலாம், இல்ல போய் வேன்ல விழலாம், இவங்க ட்ரெயின்ல விழுகிறாங்க. நவம்பர்ல தான் நல்லா இருக்கும், நவம்பர்ல தான் படமே இல்ல ஆக்சுவலா. ஒரு நிமிஷம் இருக்கு. அக்கண்டா 2 என்ன தமிழ்நாட்டுல 100 கோடி கலெக்ட் ஆயிரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க சொல்லுங்களேன், உங்களோட மேக்சிமம் கலெக்ஷன் என்ன தமிழ்நாட்டுல, நீங்க உங்க அனுபவத்துப்படி? 10 கோடி நினைக்கிறேன், 10 கோடி இல்ல 10 இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அக்கண்டா 2 எவ்வளவு கலெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? நல்ல வேல்யூ வச்சிருக்காங்க, அக்கண்டா 2 நல்ல வேல்யூ வித்திருக்காங்க. வித்திருக்கிறத விடுங்க, எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அக்கண்டா 2 நான் 500 crore கிளப்ல அது என்டர் ஆகும் நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். தமிழ் ஈஎன்ல சொல்லுங்க பல்தான் அவர் ஒரே கேள்விதான் கேக்குறாரு. பல்தான் ஒரே 50யா? ஓகே ஓகே சரி. பல்தான் 50 கலெக்ட் பண்ணலனா அவ்வளவுதான் பண்ணிச்சு நினைக்கிறேன். அந்த தான் பண்ணிச்சு. பல்தான் 50 பண்ணலன்னா டிக்கெட் கிவ் அவே. ஓகேவா? ஆல்ரெடி டிக்கெட் கிவ் அவே கொடுத்துருவாரு அதுக்கு முன்னாடியே பல்தான், எதுக்கு ஃபுல்லா பண்ண வேண்டாம், அவரே கொடுத்துருவாரு. ஆமா, கனடா யுஎஸ் கூட ஸ்பான்சர் பண்ணேன்னு சொல்லியிருக்காப்ல. மகேஷ் ப்ரோ இப்ப இல்ல மகேஷ் ப்ரோ ஒரு பிரச்சனை இல்ல, நாளைக்கு நீங்க ரெட்ரோ பாத்துட்டு வாங்க, டிக்கெட் நான் எப்படி நான் புக் பண்ணி தரேன். அப்படின்னா சொல்லு, உடனே பாத்துருவேன் நான் கண்டிப்பா.
பாத்துட்டு நீங்க வாங்க. தான் சாட்சி மக்களே. அஜித் பல்டான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அது $30 யோசிச்சு பாருங்க. பரணி ப்ரோ இல்ல மகேஷ் ப்ரோ ஏன் தெரியுமா ரெட்ரோ பார்க்க சொல்றேன், அவர் ரெட்ரோ பார்த்துட்டு வந்து ஒரு ரிவ்யூ சொல்லுவார், அதுக்காண்டிதான். அவர் ஏதோ சொல்லிட்டு அவர் போறாரு. 144 கிங்டம் பாப்பாரு. இல்ல அவர் என்ன தெரியுமா Kingdom சொல்லுவாரு, பரணி ப்ரோ அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, என்னங்க கிங்டமை பார்த்து காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க பாரு அவரு. இல்ல அஜித் பல்டான் அதை விடுங்க, அவர் பார்த்துட்டு வரதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அவர் எது சொன்னாலும் 2500 முக்கியம், 2500 டிக்கெட் முக்கியமா இல்ல வந்துட்டு நம்ம சொல்றது முக்கியமானா அவர் டிக்கெட்டை தான் பார்ப்பாரு. கரெக்ட் ப்ரோ. ஆனா நேத்து அவர் அனிவர்சரி கொண்டாடிருக்காருல, அதுக்கு ட்ரீட் டிக்கெட் கழிச்சு விட்டுருவேன். இல்ல நேத்து அனிவர்சரி கொண்டாடி ட்ரீட் வைக்கல, அதுக்கு கழிச்சு விட்டுருவேன், அவ்வளவுதான். 18வது வருட அனிவர்சரி இல்ல. ஒன்னும் இல்ல மகேஷ் ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஸ்விக்கில ஆர்டர் போட்டா பிரியாணி 200 தான், ட்ரீட் முடிஞ்சு. 200 முக்கியமா 2500 முக்கியமா, நல்லா யோசிச்சுக்கோங்க. பரணி ப்ரோ அடுத்த வருஷம் நமக்கு பிரம்மாண்ட கிவ்வே இருக்கு, மார்ச் 27. பிரம்மாண்ட படம், பிரம்மாண்ட கிவ்வே ஒருத்தர் பண்றாரு. யார் கொடுக்குற? ஒரு படத்தோட டிபி வச்சிருக்காருல, அவர் பண்றாரு. ஸ்பீக்கர்ல இருக்காரு பாருங்க, படத்தோட டிபி வச்சு. சூர்யா. ஆமா, ரக்ஷித் செட்டி என்ன படம் வருது கடைசியா சக்சஸ் ஆகுறது, அதுதான் வந்துச்சு. அவர் உம்பாலே கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, அவன் போஸ்டர் பாய் உம்பாலே ப்ரொடக்ஷன்ல. டைட்டில்லாம் வந்துருச்சு, படம் இன்னும் தெரியல. ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருக்காரு, அவர் தான் டைரக்டர். அவரே டைரக்டர். ஆமா, நான் அவரோட ட்ரிப்பாட்டி இன்னைக்கு பார்த்த ஒரு 20 minutes, எனக்கு ஒரு சரி இன்னொரு நாள் போகலாம் செட் ஆகல, ஸ்டாப் பண்ணிட்டேன். மைண்ட் ரெடி போயிட்டே இருந்துச்சு படத்தை. எனக்கு தெரிஞ்ச நவம்பர்ல பிகின்னு பார்த்தா காந்தா மட்டும் தானே, வேற ஏதாவது தமிழ் ஃபிலிம் இருக்கா? தமிழ்ல இல்லையா, பயங்கரமா இருக்கு இந்த ட்ரைலர். ரெடேட்டுக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் இருந்தது, பயங்கரமா இருந்துச்சு. நான் பிவிஆர்ல அந்த ஒரு 3 ஃபிலிம் பார்த்தேன், 3 ஃபிலிமுக்கும் அந்த ட்ரெய்லர் போட்டாங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, பட் பாப்போம். தேட்டருக்குலாம் எப்படி இருந்துச்சு ட்ரைலர்? தேட்டருக்குலாம் நல்லா இருந்துச்சு, அதான் சொல்றேன், தேட்டருக்குலாவே நல்லா இருந்துச்சு. ஆனா நீங்க அவங்க 28 years later கொடூரமா இருந்துச்சு, அதையே பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ரெடேட்டோட மூஞ்சி ஒரு மாதிரி எனக்கு குமட்டிக்கிட்டு வரும், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்க, அது ஆச்சரியமா. எது மாவீரன் என்ன சொன்னீங்க? 28 years later அதையே பார்த்துட்டீங்க அப்படின்னு. 28 later இல்ல பரணி நவம்பர்லயே ரிலீஸ் ஆகலாம் மாஸ்க். நான் சொன்னேன்ல நவம்பர் 14 தான். ஆனா அதான் நினைச்சேன் நவம்பர்ல உங்களுக்கே நவம்பர் 14 தான் இருக்கும். நவம்பர் 14 காந்தா ரிலீஸ் ஆகுது இல்ல, காந்தா கூட ஒரு படம் வரணும்ல தமிழ்ல இருந்து. ஓ அப்படி வரீங்க. அன்னைக்குதான் 1 year anniversary சிறப்பா கொண்டாடு. அட ஏங்க அந்த கொடுமை கேக்குறீங்க? நேத்து இல்ல அதை மறக்கிறது எப்படி மறக்க முடியும்? நான் மறந்தாலும் ஒருத்தர் மறக்க மாட்டேன். என் ட்வீட்டை கோட் பண்ணி போட்டிருந்தாரு, நான் காந்தா அப்புறம் நவம்பர் 14 போட்டதுன்னா அதே நவம்பர் 14, அதே கேல ஆரம்பிக்கிற எழுத்து, அதே ஏல முடிகிற எழுத்து, அதே 7 எழுத்து, அதே ரிப்பீட் ஆகாம இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு போட்டிருந்தாரு. ஏயா நீ ஞாபகப்படுத்திக்க போற சும்மா இல்லாம. அந்த கிரிஞ்சு காமெடி பண்றது ஒண்ணு கமலா இருக்கணும் இல்ல பல்தானா இருக்கணும். பல்தான் தான் யாருதுன்னு தெரியல. நான் ஏதோ ஒரு ட்வீட் நானும் இல்ல ஏதோ துல்கர் சல்மான் ஃபேனுங்க, அது தெலுங்கு ஃபேனு, தமிழ் பேஜ் கிடையாது, தெலுங்கு பேஜ். தெலுங்குல தான் போட்டிருந்தாங்க, தமிழ்ல கூட போடல. பிரகாஷ் ப்ரோ இப்ப வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஒரு மாதிரி தான் இருந்தா, நம்ம ஸ்மிதா கூட கங்குவா ரிலீஸ் முந்தின நாள் ரெக்கார்டிங் தான். சரியான குபி இப்பதான் கேட்டோம்னா. ஒரு மாசமா பிரகாஷ் லைஃப்ல மறக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு சிவனே தான் உட்காந்துருவேன். அந்த படம் எப்படி இருக்க போகுது எனக்கு தெரியும். அவர் ஏத்துறாரு பாருங்க, ஒரு ஹைட்டு ஃபைட்டு, கடல்ல ஃபைட்டு, ஏரோப்ளைன்ல இன்னும் சம்பவம் காட்டாம இருக்காரு. இருங்க தண்ணியில ஃபைட்டு, மரத்துல ஃபைட்டு, பனியில ஃபைட்டு, நெருப்புல ஃபைட்டு, இதெல்லாம் இருந்துச்சா இல்லையா சொல்லுங்க. இருந்துச்சா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு படம் எப்படி இருந்துச்சு விட்டுருங்க. நான் ஃபைட் இருக்குன்னு சொன்னேன்,
இத்தனை வகையில ஃபைட் இருக்கு, விதவிதமான ஃபைட் இருக்கு, ஃபைட் இருந்துச்சுல்ல, சரி விடுங்க. நம்ம இந்த ரம்மி எடுத்து போடுவான வடிவேலு ஒரு படத்துல, அந்த மாதிரி நினைச்சிட்டு போங்க. மகனை அங்கிச்சாமி நீ நல்லா ஆடுறான்னு. இல்லைங்க, இப்பயுமே என்னன்னா ரைட்டு, அது சவுண்ட் எஃபெக்ட் தான் பிரச்சனையே. அதை தாண்டி தான் படத்துல மற்ற குறைகள்லாம் சின்ன சின்ன குறைகள். மெயின் குறைகள் சவுண்ட் எஃபெக்ட், அதுக்கப்புறம் பல பல குறைகள்னு போகும். நம்ம மெயின் விஷயமே அதை சரி பண்ணினாலும் இவ்வளோ ஹேட்டர் அங்கே அந்த அந்த அவ்வளோ ட்ரோல் அந்த ஹேட்டர்லாம் வந்திருக்காது. ரைட்டு, படம் எடுத்தவங்க, படம் டீம்ல இருந்தவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கே அது தெரியலங்கிறப்ப நம்ம அதை பத்தி என்ன சொல்லலாம். அதாவது தெரியலங்கிறப்ப அது அவங்களுக்கு போகல நியூஸ், அதாவது கம்மியாகலைங்கிறப்ப நம்ம என்ன சொல்றது. பட் ஆனா அதுக்கப்புறம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்கல்ல ஏதோ. தெரியல பாருங்க, அது என்ன கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தான் பாருங்க. ஒரு வாரம் கழிச்சு நீங்க என்ன மாத்தி என்ன யூஸ். பிரகாஷ் ப்ரோ, அதோட ஹைலைட் தெரியுமா, அந்த ஒரு அப்படின்னு சொன்னீங்க சாரி, யோகி பாபு காமெடி தான் பயங்கரமா இருக்குன்னு சொன்னீங்க. யாரு யோகி பாபு காமெடி நல்லா இருக்குன்னு சொன்னது? ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் கோவால தண்ணி ஃபுல்லா. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நான் சொன்ன திரும்ப நான் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, இல்ல ஸ்பேஸை ரீப் கேட்டுவாங்க போய். படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நான் என்ன படம் ரிலீஸுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த படத்துல நான் பயப்படுற ஒரே விஷயங்கிறது கோவால நடக்கிற காமெடி தான். இஷா பட்டேனோட கிளாமரும் யோகி பாபோட காமெடி தான் படத்துல பயப்படுற ஒரே விஷயம். நீங்க என்ன நல்லா திக்கி நம்ம ஸ்பேஸை கேட்டுவாங்க. கங்குவா ரிலீஸுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி போய் கேட்டு பாருங்க, தெளிவா சொல்லியிருப்பேன். நான் பயப்படுற ஒரே விஷயம் ஏன்னா கோவால எடுத்த சீக்வன்ஸ் தான் படத்துலயே நான் பயப்படுற விஷயம். ஏன்னா ரொம்ப கிரிஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். காமெடியும் சரி, கிளாமரும் சரி, அதுக்கு அந்த கிளாமர் அன்வான்டட் கிளாமர்லாம் இருக்கு, ஒரு பாட்டுலாம் இருக்கு. யோகி பாபு காமெடி என்ன வகையில் ஒர்க் ஆக போகுது, அந்த கோவா போர்ஷன் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. நான் பயப்படுற விஷயமே அது மட்டும்தான். ஆனா இந்த பீரியாடிக் போர்ஷன் நல்லா குவாலிட்டியா எடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்படிதான் சொல்லியிருக்கேன். நான் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் பெருசாக எதையும் மறக்க மாட்டேன். நான் சொன்னது இதுதான் கங்குவாலை பொறுத்த வரைக்கும் சொன்னேன். அதே மாதிரி நான் சொன்ன இன்னொரு ஒரு சின்ன பையனை வச்சு தான் ஒட்டுமொத்த கேரக்டர் இருக்கும். அவன் பிரசன்ட்லயும் சரி, அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் ஒரு சின்ன பையன் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த கதையே வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை ட்வீட்டாவும் போட்டிருப்பேன். நான் அதை இந்த எல்லா விஷயங்களும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நான் ட்வீட்டாவே போட்டிருப்பேன். என் ட்வீட்லயும் இன்னமும் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா படத்திலேயே ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த பையன் தான் பண்ணி விட்டு போயிட்டான். அந்த சொன்ன மாதிரி அவன் தான் ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. மாதிரி ஒரு படத்துக்கு நங்கூர மாதிரி இருக்க ஒரு கேரக்டரை வந்து நல்லா அடிக்கிற பையனை போடாம அவனை தூக்கி போட்டு, இப்ப நான் ஏற்கனவே இந்த இதே 100 தடவை சொல்லியிருப்பேன். 11 படத்துல நமக்கு அந்த கிளாஸ்பேக் வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகிறதுக்கான காரணமே அந்த பசங்களோட நடிப்பு தான். அந்த நடிப்பு நம்ம பார்க்கும்போது அந்த லேப் சீட்ஸ் எல்லாம் முன்னாடி அந்த பையன் நடிக்கும் போது நமக்கே ஒரு வெறி வந்துடும். நம்ம சைக்கோ கொலைகாரனுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டோம் இந்த ஆடியன்ஸ். ஆனா ஒரு சில படங்கள் மட்டும் வெளியில காயிரும். அவங்க கொலை ரெகுலரா இருந்தாலும் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்த மிச்சம் இருக்கணும் போட்டுறா அப்படின்னு தோணும். அது அந்த படத்துல போட வச்சு தோணுச்சுன்னா அது காரணம் ஒரே விஷயம், அந்த பையனோட நடிப்பு தான். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். அது கங்குவால பயங்கர பேக் ஃபயர் ஆனது மிஸ்ஃபிட் வந்து அந்த பையன் தான். அந்த பையன் பண்ற விஷயம் எல்லாமே நமக்கு எரிச்சலா இருக்கும். அந்த ஒரு போர்ஷன் அந்த அருவிக்கு கீழே சூர்யாவும் அந்த பையனை பேசிட்டு இருப்பாங்கல்ல, மாறி மாறி அந்த பையன் குத்த வந்துகிட்டே இருப்பான், சூர்யா பேசி பேசி சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. அதெல்லாம் வந்து அந்த பையன் பண்றதெல்லாம் உச்சக்கட்ட எரிச்சல். அதுக்கு மேல ஒரு விட்டு பகையை திருத்தாடான்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் டைலாக் பேசிட்டு போவான் வேற. ஏன்டா இதுல வேற அந்த அந்த சீக்வன்ஸுக்கு முன்னாடி அந்த சீக்வன்ஸுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி வெளியே போன் வச்சுன்னு போயிட்டாரு. 1 செகண்ட் தான். அவரு என்னாச்சு திரும்ப கேட்டாரு வேற. அத யார் நம்ம கூட வருவார்ல நம்ம ஃப்ரெண்டு தான். அதை நான் திரும்ப வேற சொல்லணுமாங்கிற மைண்ட் செட் வேற தேட்டர்ல. இன்னைக்கே எல்லாத்தையும் ரெண்டு தடவை தாங்க பார்த்துக்கலாம். ஆமா, நவம்பர் 14 அது வேற. சுமார் அப்புறம் குஷியாகி வருவார். அவர் தக்லைஃப் ரிலீஸ் டேட்டுக்கும் கங்குவா ரிலீஸ் டேட்டுக்கும் டபுளா வருவாரு. ஜூன் 5 தக்லைஃப், அடுத்தது ஜூன் 5க்கு வருவார், புதிச்சுக்கிட்டு வருவார். ஹலோ, கேக்குதா? கேக்குது சொல்லுங்க பிரதர். நேத்து பேசிட்டீங்களா? Jan 23 கருப்பு என்னதுங்க? கருப்பு இல்ல எனக்கு தெரியல, விஷயமே தெரியல எனக்கு. அது நம்பிக்கையும் இல்ல பெருசா. ஜனவரி 23 எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? 14ஆம் தேதி பராசக்தி, 9 நாள்ல ரிலீஸ் பண்ணுவாங்களா? இல்ல 9 நாள் கார்த்தி வந்து அவருக்கு க்ளோஸ்ல அந்த ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து எஸ்ஆர் பண்ணி அவர் சொல்லிட்டு. ஓ எனக்கு தெரியும், எனக்கு விஷயம் தெரியல. எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து கருப்புங்கிறது ஒரு பெரிய படம், சூர்யாவோட நான் வந்து பெருசா நம்புற படம் சூர்யாவுக்கு. நீங்க வந்து கங்குவா டேஸ்க்கு போயிடாதீங்க, இது வந்து வேற. நான் சொல்றது இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து பெருசா அவங்க எதிர்பார்க்கற அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்டுக்கு அந்த சாமி
இந்த விஷயம்லாம் இருக்கனால அவங்க பாக்ஸ் ஆஃபீஸா பெருசா நானும் நம்புற படம். அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் இப்போ ஆர்ஜே பாலாஜியே எதிர்பார்க்க ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் டேட். இப்போ தீபாவளி முடிஞ்சு அடுத்து வந்து கிறிஸ்துமஸ் ரிலீஸ் பண்ண முடியாது. அடுத்து பொங்கல் இத்தனை படம் லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்க பெஸ்ட் டேட்டுங்கிறது சம்மருக்கு போறது மட்டும்தான். சம்மர்லயும் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் பேஸ் பண்ணி தான் போக முடியும். நீங்க ஏப்ரல் மாசம் நீங்க மே எண்டு கடைசியில எலெக்ஷனே அப்படின்னா நீங்க ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். மே 9க்கு மேல எப்போ டேட் போட்டாலும் நீங்க தாராளமா ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நடுவில் நீங்க எப்போ வந்தாலுமே ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா கஷ்டம் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் டேட். அதுக்கப்புறம் நீங்க கண்டென்ட் கிளிக் ஆச்சுன்னா நீங்க டேட்டே முக்கியம் இல்லை, அது வேற விஷயம். ஏன்னா பிப்ரவரி ரிலீஸ் ஆன டிராகன் 21 ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன் இந்த வருஷம். பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆச்சா, அது 100 கோடி அடிக்கலையா? கண்டென்ட் கிளிக் ஆனா அடிக்கும். ஆனா எல்லா நேரமும் கண்டென்ட் கிளிக் ஆகக்கூடாது. அது கூட தான் நமக்கு வந்து அதிர்ஷ்டமும் வேணும், நல்ல ரிலீஸ் டேட்டும் வேணும். நான் எப்பவுமே நம்புறதுங்கிறது ஒரு படத்துக்கு 3 விஷயம். ஒன்று வந்து நல்ல ரிலீஸ் டேட்டு, நல்ல ப்ரொமோஷன்ஸ், அடுத்து வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரியான சாங்ஸ். ஒரு படத்துக்கு வந்து இப்போதைக்கு ஆடியன்ஸுக்கான விசிட்டிங் கார்டுங்கிறது சாங்ஸ் தான். சாங்ஸ் நல்லா பயங்கரமா ஏ டு விஜெட் ரீச் ஆகணும், பயங்கரமா ரீச் ஆகணும். இப்போ நீங்க ரெட்ரோக்கு பயங்கர ஓப்பனிங்கான காரணம் எனக்கு தெரிஞ்சு அந்த கனிமா சாங் தான். கனிமா சாங் கொடுத்த வைப்பு தான் அந்த படத்துக்கு ஒரு நல்ல சூப்பர் ஓப்பனிங் கொடுத்துச்சு. சூர்யா படத்துக்கு ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல பெஸ்ட் ஓப்பனிங் அதுதான். கூடுதலாக மே 1 ரிலீஸ் டேட்டு அது லீவு நாள் அமைஞ்சிச்சு. ஒரு லீவு நாள் அமையணும், கண்டினியூஸ் சம்மர் ஹாலிடேஸ் அமையணும், நல்ல பாடல்கள் அமையணும் இருந்தா உங்களுக்கு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்ல கண்டென்ட் கிடைச்சா நல்ல ரன் கிடைக்கும். அதுக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல உதாரணம். கண்டினியூஸா ஒரு பெரிய நடிகர் கூட படம் ரிலீஸா, பெரிய நடிகர் படம் கூட நம்ம ரிலீஸ் ஆனாலுமே கண்டென்ட் கிளிக் ஆனால அந்த மே 1ல அது அழகா லாங் ரன் எடுத்துச்சு. ஒரு 40 கோடி கிட்ட தமிழ்நாட்டை கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு வச்சுங்க. என்னைக்குமே ஒரு படத்துக்கு வந்து இந்த 4 அம்சங்களும் சேரணும். அப்ப நீங்க அது அதிர்ஷ்டமும் தேவை, கண்டென்ட்டும் தேவைங்கிறப்ப நீங்க நல்ல ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணணும். ஜனவரி 9 ஜனநாயகன் தெலுங்குல ராஜா சாப்பு, ஜனவரி 10 11 12 இன்னொரு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகுது, 14 தமிழ்ல பராசக்தி, தெலுங்குல அகானாக ஒக்கராஜு, அப்புறம் இன்னொரு படம் ஒன்று ரவிதேஜா படம் ஒன்று, அப்புறம் வேற ஏதோ ஒரு படம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்களே காமெடி படம், மறந்து போச்சு. மனசங்கர் சிரஞ்சீவி படம் தான், சங்கர் வரப்பிரசாத்துக்காரோ. இப்படி இத்தனை படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி நீ சூர்யாவுக்கு தெலுங்கு மார்க்கெட்டும் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் இத்தனை வருஷம் வீணா போனது. நம்ம தான சண்டை கூட்டத்துல இருந்து தெலுங்கு மார்க்கெட்னு பார்த்து தானே அந்த சிங்கம் 3 வந்து டேட்டை தள்ளி போட்டதுப்பா. இவ்வளவும் பார்த்து கடைசி அதை விட்டா என்ன ஆகுறது? அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த டேட்டும் முக்கியம், இந்த டேட்டும் முக்கியம்னா இந்த 9 நாள்ல நீங்க இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. ரெட் ஜெயின் மூவிஸ் பராசக்தி ரிலீஸ் 2 வீக்ஸ் அக்ரிமெண்ட் போடுவாங்க, வாய்ப்பே கிடையாது. பராசக்தி வந்து ஜனவரி 14 ரிலீஸ் ஆச்சு, 2 வீக்ஸ் அக்ரிமெண்ட் போட்டா ஜனவரி 28 வரைக்கும் போட்டாங்கன்னா என்ன வருது? எப்படி பார்த்தாலும் ரொம்ப கஷ்டங்க. ஜனவரி 23 நம்பிக்கை இல்லை. நியூஸ் நான் கேள்விப்படல, செக் பண்ணி பார்க்கணும், பார்ப்போம், விசாரிப்போம். அதுதான் நேற்று பேசி அது திரும்ப வந்து நடந்துச்சுன்னா கங்குவா ரிலீஸ் ஆகி அது டாக்ஸ் சரியில்லைன்னு திரும்ப அமரன் அந்த ஸ்கிரீன் எல்லாம் பிடிச்சிது அந்த மாதிரி. ஆமா 3 வாரம் ஒண்ணுச்சு, 3-4 வாரம் அமரன் அப்படியே பிச்சுட்டு ஓடுச்சு சூப்பரா. அதே மாதிரிதான் எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு ஜனவரி 23 ரிலீஸ் ஆகும்னு எந்த நம்பிக்கையில ஜனவரி 23 லாக் பண்றாங்கன்னு தெரியல. ரிலீஸ் ஆனா கிராண்ட் பிப்ரவரி ரிலீஸ்னு ஒன்று பண்ணுவாங்க சூர்யா படங்களுக்கு, அதுவே பண்ணிட்டு போயிடலாம். இந்த வருஷம் சான்ஸே இல்லையா கங்கோ இது கருப்பா? ஆமா ஆமா, அது எப்படிங்க? வாய்ப்பு இல்லை. இப்பெல்லாம் ஒரு படங்களுக்கு வந்து 45 நாள் 50 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். எல்லா ஒர்க் இருக்குல்ல, தேட்டர் அக்ரிமெண்ட் பிள்ளை யாருமே 45 நாளைக்கு முன்னாடி 45 நாளுக்குள்ள ஷார்ட் டைம்ல போடுறவங்க யார்? ரொம்ப சின்ன படங்கள் போடுறாங்க, சரி. பெரிய படங்கள் ரொம்ப ஷார்ட் டைம்ல போடுறது இல்ல. ஸ்லாட் பிடிக்கிறது பஸ்ல இடம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்பெல்லாம் இந்த ரிலீஸ் டேட் ஸ்லாட் பிடிக்கிறது. சந்தோஷ் ப்ரோ ஏதோ கேட்க வந்தாரு. சந்தோஷ் ப்ரோ இருக்கீங்களா? ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல எனக்கு அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அதான் கேட்கலான்ட்டு. கேளுங்க. மேபி நான் கேட்குற கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை மேபி தெரிஞ்ச நியூஸோட இருக்கலாம், பட் எனக்கு அது தெரியல, அதனால கேட்குறேன். காந்தா வந்து என்ன தமிழ் படமா தெலுங்கு படமா? தமிழ் படம். காந்தா தமிழ் படம். ஓகே. இல்ல ஆக்சுவலி காந்தா தெலுங்குலயே இப்போ டிக்யூ சாரோட ஃபிலிம்ஸ் வந்து மோஸ்ட்லி தெலுங்கு ஃபிலிம்ஸ் வந்து இட்டா நான் நல்லா தப்பா அந்த காந்தா வந்தப்போ எனக்கு டக்குன்னு தெலுங்கு படமான்ற ஒரு டவுட் எனக்கு வந்துச்சு ஆக்சுவலி. இப்போ இன்னொருத்தர் சொல்றோம் போனது ஒரு கமெண்ட்ல நோட் பண்றப்பதான் தமிழ் படம்னு சொன்னாங்க. ஐ திங்க் சோலோக்கு அப்புறம் பண்ற தமிழ் படம் அது காந்தா டிக்யூ. கண்ணும் கொள்ளையடித்தான். ஓ ஆமா, சரி. கண்ணும் கொள்ளையடித்தான் அதுக்கப்புறம் பண்ற தமிழ் படம். சரி, ஓகே. ஆமா. என்னாச்சுங்க தேசிங் பெரியசாமி? இப்போ சிம்பு சார் கூட ஏதோ படம் பண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? இன்னும் அப்டேட் எதுவும் வரல.
அவர் தான் மணிகண்டன் வச்சு படம் பண்றாராம். ஓ மணிகண்டன் வச்சா சரி. கார்த்திக் சுப்ராஜ் அடுத்தது என்ன புது ஆக்டர் வச்சு எடுக்கிறாரா படம்? அடுத்த படம் யாரும் எங்கேயும் கேட்டுட்டு இருந்தேன் நான். ஆமா வயசு வலைபேச்சுல சொல்லியிருந்தாங்க. அப்படியா? அவர் அந்த அவார்ட் படம் எடுக்க போறாரா ஏதோ, அது அவார்டுக்காகவே எடுக்க போறாராம். புது புது அதுகளை வச்சு. நாளைக்கு காட் மோட் 4:54 தமன் ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ வந்தது நம்ம கருப்புல வந்தது காடு மோட் தானே அது. அது என்ன வந்து ஒரிஜினல் காட் மோட். ஆமா ஒரிஜினல் காட் மோடு. அதோட இதுல சவுண்ட் கொஞ்சம் இன்னும் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். இதுல தானே தமன்ட்ட வந்து நீங்க வந்து பாலையாக்கெல்லாம் தனி வேலை செய்வாருங்க பயங்கரமா. ரெண்டாவது நீங்க தமன் சவுண்டுனாலும் அங்கங்க அவங்க வந்து பிரிச்சு விட்டுரும் அப்படி. இதுல சவுண்ட் மட்டும் தான் கேட்கறதா பிரச்சனை. நேற்று ஒன்னு விஷயம் மறந்துட்டேங்க. யூடியூப்ல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாருங்க. அது என்னத்துக்கு கருப்பு சிங்கிள் அப்ப ஏதோ பேசியிருந்தோம்னு சொல்லி அவரு ஒரு விஷயம் சொன்னாரு. பெருசா சொல்லியிருந்தாரு, பெரிய ரைட் அப்லாம் அதை படிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தாரு. இது நான் ஒரு நிமிஷம் பாத்துறேன், இருங்க அதை பார்த்து படிச்சு சொல்லிடுறேன். காடு மோடு சாங்கு லைக் வந்து ஸ்லோகாஸ் இன் குத்து ஜென்ரு பிளஸ் கிளாசிக்கல் இன்ஃபியூஷன் ஃபார் கோரஸ் ஃபார்மட் பை தோஸ் ஒன்லி ஐ மீன் தேர் இஸ் பக்தி ஃபீல் இன் இட் அப்படின்னு போட்டு வேற என்னமோ போட்டாரு. ஐகிரி நந்தினி ஸ்லோகா மாதிரி திருப்புகள் வந்து சிவாதாண்டவா ஸ்தோத்திரம் மாதிரி நீங்க வந்து டியூனோட வைப் பண்ணணும். அதுக்கு நீங்க வந்து பொறுமையா உட்காந்து நீங்க வந்து வரிகளை வந்து லிரிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாட்டு பாடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். காட் மோடு அந்த மாதிரி சாங் தான். நீங்க வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, உங்களுக்கு கிளாசிக்கல் மியூசிக்னு என்னன்னு தெரியல, வெஸ்டர்ன் மியூசிக்ல என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஸ்பீடா போகுது, லிரிக்ஸ் வேகமா போகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாட்டு பாடுங்க. இது வந்து ஒரு சாயிட்டு வந்து வந்திருக்க ஒரு மாஸ்டர் பீஸ். as far the nativity is concerned we don't know what the story line demands. ஆமா நேட்டிவிட்டி அது இது பிரகாரம் கதைக்கு என்ன தேவைப்படுது நமக்கு தெரியாது இல்ல. கண்டிப்பா சாய் வந்து ஒரு கிளாஸா ஒரு பயங்கரமா டெலிவரி பண்ணிப்பாருன்னு நான் நம்புறேன். இது வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்ம அன்னைக்கு பேசுனதப்ப இதை பத்தி போட்டிருந்தாரு. நேற்று இதை சொல்லணும்னு நினைச்சு இதை மறந்துட்டேன், இன்னைக்கு சொல்றேன். இது யார் சுகனோட பேக் ஐடியான்னு தெரியல. அந்த ஐடி பேர் அந்த ஐடி பேர் கருணான் பாருங்க. அந்த ஐடி பேர் வந்து இன் மியூசிக் 25. ஆனா எனக்கு வந்து சுகன் மேலதான் சந்தேகம். ஏன்னா அவர் தான் பாட்டை பாடி பாடி இருந்தாரு. எனக்கு ரொம்ப திரும்ப இல்ல தலைவா, சத்தியமா சத்தியமா இல்ல தலைவா, அது மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஏங்க சும்மா சொல்றேன், நீங்க சொல்ற நேரம் வாட்ஸ்அப்ல சொல்லிட மாட்டீங்களா? இது வேற யாரும் சொல்லியிருக்கிறாங்க, உங்களை மாதிரியே சொல்லியிருக்கிறாங்கன்னு. பிரகாஷ் ப்ரோ வாட்ஸ்அப்ல ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்புனதா சுகன் ப்ரோ? தீபாவளி வாழ்த்துக்கள். அவரு வாய்ஸ் நோட் அனுப்புனாரு. அதுக்கு மேல இன்னொரு விஷயம், அவங்க பாட்டு பாடி அனுப்புனாரு. கருப்பு அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபுல் பாட்டே அவரே பாடி 0.5ல பாடி நமக்கு வாய்ஸ் புரியுற மாதிரி லிரிக்ஸ் புரியுற மாதிரி அனுப்பியிருந்தாரு. ஓ சுகன் ப்ரோ இவருக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? நோட் பண்ணிக்கிறேன். பல்தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கே புரியும் ஏன்னு. சரி பிரகாஷ்ண்ணா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 நீங்க தியேட்டர்ல பாப்பீங்களா இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல பாப்பீங்களா? ஏன்னா தியேட்டர் ரிலீஸ் ஆனா நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆனா தியேட்டர்ல பார்ப்பேன், நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆகலைன்னா ஓடிடில பார்ப்பேன். இல்ல நெட்ஃபிளிக்ஸ்லயும் தியேட்டர்லயும் ஒரே டேட்ல தான் ரிலீஸ் ஆகுது. அப்ப நான் தியேட்டர்ல பார்ப்பேன். ஏன்னா சரி பின்னால என்ன கடைசி எபிசோட் மட்டும் பண்ணுவாங்களா இல்ல சீசனே பண்ணுவாங்களா? கடைசி எபிசோட் மட்டும். சீசனே பண்றாருன்னா எப்படின்னா 2 hour படம். அதான் ஒவ்வொரு எபிசோடும் எவ்வளவு நேரம் வந்துருச்சா இல்ல டைம்ல அப்படி எல்லாம் அவன் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் போட்டுக்கிட்டே இருக்கானே தவிர எது உண்மை எது பொய்னே தெரிய மாட்டேது. ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ்க்கு ரன் டைம் வந்துருச்சு அஃபிஷியலாவே. லாஸ்ட் எபிசோட்ஸ் 2 மணி நேரம் இருக்கும்னு சொல்றாங்க. 2 மணி நேரம் இருக்கும், கன்ஃபார்ம் 2 மணி நேரம் இருக்கும் லாஸ்ட் எபிசோட். அந்த லாஸ்ட் எபிசோடு மட்டும் தியேட்டரிக்கலாவும் ரிலீஸ் பண்றாங்க, சேம் டைம் நெட்ஃபிளிக்ஸ்லயும் வருது. தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்க தியேட்டர்ல போய் பார்த்துக்கலாம், இல்ல நெட்ஃபிளிக்ஸ்லயே பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நெட்ஃபிளிக்ஸ்லயே பார்த்துக்கலாம். அப்ப திருச்சி ரிலீஸ் ஆகாது பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்லயும் தியேட்டர்லயும் சேம் டைம் ரிலீஸ் ஆச்சுன்னா திருச்சி ரிலீஸ் ஆகாது. அவங்க தியேட்டரிக்கல் ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா இவங்க ஒரு வாரம் 2 வாரம் அக்ரிமெண்ட்டை போட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, நமக்கு வந்து நல்லா இருக்கும்னு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணாதான் நல்லாவும் இருக்கும். சேம் டைம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ரிலீஸ் பண்ணா ஃபைனல் எபிசோடுனால தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். ஆக்சுவலா லிமிட்டட் ரிலீஸ்ன்றதுனால அதுக்கான ஃபேன்ஸ் இருக்கிறதுனால மேபி
ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஷோ கொடுக்கலாம், ஐ மீன் கொடுப்பாங்களோன்னு ஒரு இது இருக்கு. ஒரு ஃபேன்ஸ்க்கான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம படம் பார்க்கறதே அதுதானே. அந்த லாஸ்ட் எபிசோடு அந்த ஃபேன்ஸோட அந்த ஒரு இதோட பார்க்குறப்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்களே டீமான் ஸ்லேயர், நீங்கள் பார்த்தப்ப அது ஒரு மாதிரி தனியாக கொஞ்சம் பேர்த்தோட பார்த்தீங்க. பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மாதிரி கத்திட்டு பார்க்கறது எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நானும் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டரில் தான் பார்க்கலான்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. நாளைக்கு என்னது படம் ஒண்ணுமே இல்லையா? நாளைக்கு ஒரு சின்ன படம் கூட இல்லையா? சுகுமாரபுரம் மாதிரியான படங்கள் வந்து இறக்கி விட்டுருவாங்க தவிர வேற எந்த படமும் இல்லை. ரிலீஸ் ஆனாலும் தேட்டர் கிடைக்காது. இல்லண்ணா, 3 படமும் 2 படம் நல்லா போகுது. பைசன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ பைசன் இன்னைக்குமே நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. டியூடு ஏற்கனவே நீங்க வந்து இந்த வீக்கெண்ட் நாளையிலேருந்து நாளைக்கு ஈவினிங் திரும்ப பிக்கப் ஆரம்பிச்சிடும். இந்த வாரம் டியூடு அண்ட் பைசன் வாரம், அவ்வளவுதான். இன்னொரு வாரம் காந்தாராவும் வாரம். காந்தாரெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வாரம் பட்டை கிளப்படும். தீபாவளி வாரம் வந்து திருச்சியில சரியான ரன். இல்ல இந்த நீங்க சொல்ற இந்த சின்ன படம் இருக்குல்ல, அந்த மாதிரி படங்கள் கூட வந்துட்டு எதுவுமே நான் பார்க்கல. ஸோ அதனால கேட்டேன். ஓகே ரிலீஸ் ஆகுது. ஐஏஎஸ் கண்ணம்மா, அப்புறம் இன்னும் சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. 2 படம் தான் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு படம் பேர் எனக்கு படிக்க முடியல. துச்சாந்தா, நான் எனக்கு சத்தியமா படிக்க முடியல. எப்படி படிச்சாலும் எனக்கு தப்பா போகுது. ப்ரோ நாளைக்கு அந்த குருஷேத்திர ரிலீஸ் ஆகுது ப்ரோ, சீசன் 2 கடைசி. அதான் இப்ப சொல்லலாம், அதுதான் இப்ப சொல்லலாம்னு வந்தேன். அடுத்த 9 எபிசோட் வருது நாளைக்கு குருஷேத்ரா, மறக்காம பாத்துருங்க எல்லாரும். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் 9 எபிசோட் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் ப்ரோ, சொன்னேன் எனக்குலாம் வந்து. நல்லா இருக்கா? பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. பர்னினா பாக்கலையா? பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ. எனக்கு அதுல அனிமேஷன் பெருசா இதாகல. ட்ரெய்லர் பார்த்து நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க அனிமேஷன் நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. இதுவும் நான் தலைவருக்கே மெசேஜ் போட்டாங்க குரூப்ல. சரி மெசேஜ் நார்மல் வாட்ஸ்அப்ல. பன்னி ப்ரோ நீங்க வந்து மாவீரன் ப்ரோ சாமி படம்லாம் இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க ப்ரோ. டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு படம் வருது. தியேட்டருக்கு போவீங்களா? யார கேக்குறப்பல? உங்களதான். என்னைவா? என்ன புரியல, நான் கவனிக்கல. என்னங்கம்மா? சாமி படத்துக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களே, டிசம்பர் 5 ஒரு படம் வருது, அது தியேட்டர் போவீங்களா? சாமி படம், மகாபாரதம் சாமி படம் யார் சொன்னா? கிருஷ்ணர் யாரு ப்ரோ? கிருஷ்ணர் இருந்தா அது சாமி படமா? ஆமா, மகாபாரதம் வந்து ஒரு எபிக், இது இதிகாச படம். பட் டிசம்பர் 5 அகண்டா வருதா? ஆமா, தியேட்டர்ல வராரு. யார் வராரு? சிவனே இறங்கி வராரா? என்ன படம் டிசம்பர் 5 வருது? அதான் அகாண்டா 2 தான். அகண்டா 2 இல்ல, அகண்டா 2 எல்லாம் தியேட்டர்ல பார்க்க மாட்டேன், ஓடிடில வேணா பார்ப்பேன். என்ன பண்ண போறீங்க? இல்ல தெலுங்கு படம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நான் தியேட்டர்ல எல்லாம் போய் பார்த்தது இல்லைங்க. அதர் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி வேணா பார்த்திருக்கலாம் நானு, 1-2. தமிழ் இங்கிலீஷ் 2. கல்கி, புஷ்பா 2, பாகுபலி அதெல்லாம் தமிழ்ல டப்பாச்சுல்ல. புஷ்பா 2 பார்த்தனா ஞாபகம் இல்ல எனக்கு தெரிஞ்சு. பாகுபலி, KGF தான் பார்த்தது தியேட்டர்ல. புஷ்பா 2 பார்த்துட்டு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. புஷ்பா 2 பார்த்தேன், கரெக்ட். புஷ்பா 2 பார்த்தேன். புஷ்பா 1 பார்க்கல, 2 தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், கரெக்ட். KGF பார்த்தேன், பாகுபலி பார்த்தேன். அகாண்டா 2மே தமிழ் டப்பு தானா? அப்படியா? ஓகே பாப்போம். நான் தெரியல. நான் நிஜமாலுமே நான் பாலையா படம் அகண்டா 1-2 படம் தான் பார்த்திருக்கேன் நானு, அதனால தெரியல. சூப்பர் ஸ்டார் ஃபேன்ட்டு அவர் கூலியே தியேட்டர்ல போய் பார்க்கல, அவர் போய் அகண்டா கூலி தியேட்டர்ல பார்க்காத ஒரு ஹெச்டி பிரிண்ட் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இல்ல தியேட்டர் பிரிண்ட் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ வேற, ரிவ்யூல வந்து திட்டிட்டு இருக்காரு படத்தை. ஏன் படம் கேவலமா இருக்கு தெரிஞ்சே நான் போய் செலவு பண்ணி போய் தியேட்டர்ல போய் பார்ப்பேன். ஆனா ஜென்சி சூப்பர் ஸ்டார் படத்தை ஃபர்ஸ்ட் டேவே. ஆமா, அந்த படம் நல்லா இருக்கும்னு தெரியுமே.
நான் சூப்பர் ஸ்டார்ல இருந்து ஜென்சி சூப்பர் ஸ்டாருக்கு அப்கிரேட் ஆயிட்டோம் ஆல்ரெடி. சரி மகேஷ் ப்ரோ, நீங்க ஜென்சியா ஜென் ஆல்ஃபாவா? டக்குன்னு சொல்லுங்க. ஜென்சி தான் அந்த அளவுக்கு நான். ஆமா, ஜென் ஆல்ஃபானா ஏதாவது ஒன்னு கேட்கலான்னு நினைச்சேன். சரி அப்படியா? கேளுங்க பாப்போம். அதுக்கு என்ன மீனிங்னு சொல்லுங்க. 2010க்கு அப்புறம் பிறந்தா ஜென் ஆல்ஃபா. அதெல்லாம் கரெக்டா சொல்ல. 2010 11 தெரியல எனக்கும். 10. ஆமா, அது 2 பாரையும் சொல்றாங்க, 10ம் சொல்றாங்க. நீங்க என்ன பரணி ப்ரோ, ஜென்சியா ஜென் ஆல்ஃபாவா? நீங்க? நான் ஜென் ஆல்ஃபாவா இருக்கேன். சரி, என்ன கேள்வி பரணி? இல்ல ஜென் ஆல்ஃபானா 6-7 மீனிங் சொல்லுங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். எதுக்கு மீனிங்? 6-7 தான் இப்ப நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, என் வீட்டுல கூட 3 அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப கிண்டல். அது எதுல ட்ரெண்ட் ஆரம்பிச்சதுன்னு தெரியல. இல்ல அது ஒரு பாப் வீடியோ, அது ஒரு ராப் வீடியோல வந்தது 6-7. ஆனா உங்க வீட்லயே வரும் நான் எதிர்பார்க்கல மகேஷ் ப்ரோ. இந்த ட்விஸ்ட் நிறைய பசங்க அதுதான் அந்த 6-7 பேஸ் பண்ணி அந்த பிரைன் ராட் அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்களாம்ல, நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து கூட பேசிட்டு இருந்தோம் அதை பத்தி. இல்ல ஆனா உங்க வீட்டுல அது மீன்ஸ் எனக்கு தெரியல அது. பட் உங்கள்ட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி? இல்ல அது நம்ம பேசும்போது 6-7 வந்தா போதும், உடனே இந்த மாதிரி ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுதானே அந்த இது? இல்ல ஆக்சுவலா அதுக்கு வந்துட்டு பெருசா மீனிங் எல்லாம் கிடையாது. அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஓகே எடுத்துக்கலாம், வாட் எவர் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது பெருசா மீனிங் எல்லாம் கிடையாது. ஆனா வந்து அது வந்து நிறைய ஸ்கூல்ல வந்து ஏதாவது சொன்னா கூட திடீர்னு 6-7 எல்லாம் ஸ்கிரீம் கத்துறாங்க. அது அந்த ஒரு மாதிரி ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நானும் பார்த்தேன். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பார்த்தேன். பட் இன்னைக்கு வேற ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அதனால வந்து கேட்டேன். கரெக்ட். அதேதான். இப்போ ஏதாவது ஸ்கூல்ல ஏதாவது டீச்சர் நடத்தும் போது கூட 6-7 ஏதாவது தெரியாம நம்பர் வந்துட்டா உடனே இந்த மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்களாமா. அது பசங்கிட்ட பேசும்போது கூட. நான் எதனால ஆரம்பிச்சதுன்னு எனக்கே தெரியல. அது ஒரு ட்ரெண்ட். ஆக்சுவலா அது டிக்டாக் ட்ரெண்ட்ல வந்ததுதான். அந்த ராப் வீடியோ டிக்டாக் ட்ரெண்ட்ல வந்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படியே வந்ததுதான். இப்ப எல்லாமே சோசியல் மீடியா தானே. இன்னும் நிறைய வார்த்தையெல்லாம் கத்து வச்சிருக்கேன் ஆக்சுவலா. அப்படியா? தான் பாரு, ஜென் ஆல்ஃபா வரைக்கும் கனெக்ஷன்ல இருக்காப்புல பரணி. எனக்கு தெரிஞ்சிருக்கிறதாவது பரவாயில்ல, என் பசங்களுக்கு சொல்றாங்க வச்சு தெரிஞ்சிருக்கேன். இதெல்லாம் இப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. வேற என்ன வார்த்தை கத்து வச்சிருக்கீங்க? அப்டேட்டடா இருக்கணும். வேற என்ன வார்த்தை தெரியும் ஜென் ஆல்ஃபால? அது ஐயோ என் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் சொல்றேன் ப்ரோ, ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா. சென்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு 2-3 இருந்துச்சு. நீங்க சொல்ற வார்த்தையில என்னன்னே தெரியாது எனக்கு. Put the fries in the bag, சென்டி. அப்படியா? தெரியல, அதெல்லாம் என்னன்னு தெரியல. என்ன அந்த மாதிரி சின்ன 2-3 இருக்கு, அவ்வளவுதான். அதெல்லாம் இடியம்ஸ் பரண்டி ப்ரோ. என்னது இடியம்ஸ்? அப்படின்னா இடியட்ங்கிறதுலாம் இடியம்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் தான் தெரியணும். இந்த சிக்மா, நோ கேப் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸ்கிபிடி, ஸ்கிபிடி, நோ கேப் அதெல்லாம் ஜென்சில வந்துரும். ஜென் ஆல்ஃபால வர்றது இது. அடுத்த இல்ல எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. உங்களை மாதிரி ஏஜ் ஆன பர்சன்ஸ் எல்லாம் இந்த வேர்டு யூஸ் பண்ணிட்டு நானும் ஜென்னு ஏமாத்துறதுக்கு தானே 2 கேள்வி கிட்டையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. இல்ல அஜித் பல்டா, நீங்க அது எப்படி வேணான்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா நான் அது ரேண்டமா வந்துட்டு நான் எப்பயுமே வந்து மோஸ்ட்லி இன்டர்நெட்ல இருக்கனால யூடியூப்ல பார்க்கும்போது அது வந்து ஒரு யூஎஸ் நியூஸ் சேனல்ல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி, இப்போ நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி இன்னும் 2-3 வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதுல பார்த்துதான் வந்து ஒரு இதுக்கும் எனக்கே வந்து அப்பதான் மீனிங் தெரிஞ்சிச்சு. நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். பட் இன்னைக்கு நான் ரேண்டமா வர்றப்போ அந்த 6-7 டேர்ம் இருக்கிறத வந்து ஒரு இந்தியன் நியூஸ் சேனல்ல ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி ஒரு இது போட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி யூஎஸ்ல இந்த மாதிரி ஸ்க்ரீன் பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி அது மாதிரி ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால இப்போ வந்து இவர் சொன்னாருன்றதுனால சும்மா வம்பளுக்கலாமேன்னு கேட்டேன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. நேத்து இவங்களும் ஒரு வேலை பார்த்து ஒரு நியூஸ் வந்துச்சு, அது பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சு. யார் பட்டாசு வெடிச்சா?
ஏதோ ஆட்டோ பொம்மை சர மாதிரி சுத்தி அடிச்சு அது வந்து நம்ம கமல் பார்த்த வேலை, கமலோட இன்ஃபுளுன்ஸ்ல பார்த்த வேலை. இது யூஎஸ்ல வந்து மகேஷ் அண்ணாவோட இன்ஃபுளுன்ஸ்ல பார்த்த வேலை. யூஎஸ்ல அந்த தண்ணி தெளிச்சது தானங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம மகேஷ் அண்ணா பார்த்த வேலை தான். இல்ல அது அந்த வீடியோ நானும் பார்த்தேன். ஏங்க யூஎஸ்ல இருக்காங்க, யாராவது ரோட்ல போய் வெடி வெடிப்பானாங்க? மரணி ப்ரோ அந்த ஸ்பாட்ல இருந்தவர் மகேஷ் அண்ணா அவர்கிட்ட கேளுங்கிற நீங்க வேற. அப்படியா மகேஷ்? சாரி மகேஷ் ப்ரோ உண்மையாவா? இல்ல பரணி பல்தான் தான் சொல்றாங்க, நீங்க அதையும் நம்பி வேற கேக்குறீங்க. பரணி என்ன ஏங்க எனக்கு லைட்டா டவுட் ஆயிடுச்சுங்க. சாரி. நீங்க வேற அதெல்லாம் இல்ல அது தெரியல. யூஎஸ்லயும் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் இங்க எல்லாம் ஃபயர் ஒர்க் பர்மிட் வாங்கி தான் வெடிக்கணும். ஆனா அதுக்கு டைமிங் கொடுத்துருப்பானுங்க, குறிப்பிட்ட டைமுக்குள்ள குறிப்பிட்ட இடத்துல அந்த இதுல வெடிக்கணும்ட்டு. நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா அந்த 10 மணி வரைக்கும் நினைக்கிறேன், 7 to 10 அந்த மாதிரி இருந்திருக்கும். 10 மணிக்கு மேலேயும் அந்த டைம் பர்மிட்ல இண்டிகேட் பண்ண டைமை தாண்டியும் வெடிச்சிட்டு இருந்திருக்காங்க போல. அதுதான் அப்புறம் இது வந்துட்டு ஃபயர் என்ஜின் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஊர்ல எங்க ஃபாலோ பண்றாங்க. இங்கேயே வந்து நிறைய நான் இருக்கிற ஊர்லயே ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிடுச்சு. இந்த தீபாவளி டைம்ல ஒரு 2-3 வீடுலாம் எரிஞ்சிடுச்சு. வீடு எரிஞ்சிருச்சா? ஆமா, இங்கெல்லாம் வுடன் இதுதானே, பேக் யார்ட்ல வெடிப்பாங்க, இல்லைன்னா ஃப்ரண்ட்ல வெடிப்பாங்க. ஏதாவது தப்பி இதுவாயிருக்கும். அப்புறம் என்ன ஆகுறது, அப்புறம் எரிஞ்சிடும் அப்புறம் வீடு. நான் கூட வீடியோ பார்த்தேன், எங்க ஊர்ல கூட நடந்தது. ஏதோ ஒரு வீட்லயும் ஏதோ நடந்தது போல. இந்த தடவை டொரண்டோலையும் கூட நடந்திருக்கு. நீங்க டொரண்டோ இல்லையா அப்போ? நான் கால்கரின்னு ஊரு. ஓகே ஓகே ப்ரோ. சரி ஓகே. வேற வில்லேஜ் இது அன்டிஸ்கவர்டு வில்லேஜ் எல்லாம் கிடையாது, அது பெரிய ஊர் தான் இங்க. இல்ல நான் அதை சொல்லுவேன் மகேஷ் ப்ரோ, அதனால சொல்றாரு. கவனிக்கிற அளவுக்கு பெரிய ஊர் இல்லாட்டி ஓரளவுக்கு பெரிய ஊர். என்னப்பா முடிச்சிடலாமா? வாய்ஸ் வந்துருமே. அதுதான் வேற எதுவும் 3 வாட்டி வச்சு ரேண்டமா தானே பேசிக்கிட்டு இருக்கோம், அதனால முடிச்சிடலாமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். இல்லைன்னா சினிமா பத்தி பேசுறதுன்னா பேசுங்க, ஜாலியா. நானு சினிமா இல்ல, நம்ம இதுல நீங்க தான் இந்த வேர்ல்டு கப் விமென்ஸ் வேர்ல்டு கப் பாக்குறீங்களா? என்ன இன்னைக்கு நியூசிலாந்து ஜெயிச்சா போயிடுவோமா ஃபைனல்ஸ்? இல்ல செமிஃபைனல் இன்னைக்கு ஜெயிக்கணும். சரி செமிஃபைனல் போயிடுமா? தான் இன்னைக்கு ஜெயிச்சா செமிஃபைனல் போயிடுவோமா? இல்ல இன்னைக்கு ஜெயிச்சு மறுபடியும் பங்களாதேஷோட ஜெயிக்கணும். ஆமா, 2 மேட்ச் இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்க போலயே. நீ ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிற டீமை வச்சு இந்த டீமை நம்பி எதுவுமே சொல்ல முடியாதுங்கிற. 3 விக்கெட்டுக்கு அப்புறம் விழலையே விக்கெட்டே. எனக்கு போன மேட்சே ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசி போன மேட்ச் எல்லாம் கொடுமை. காலையில இது எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஆயிடுச்சு. சரி காலைல மேட்ச் பாத்தீங்களா? காலையில மேட்ச் பார்க்கல ப்ரோ. பங்களாதேஷ் ஜெயிச்சாவே பரணி வந்து எப்பவுமே லேடிஸ் மேலதான் சாப்பிட்டா இருப்பாரு, ஜென்னு மேல இருக்க மாட்டாரு. இல்ல அப்படி இல்ல அஜித் பல்டான். நீங்க நான் இது வரைக்கும் உங்க இதுல வந்து ஒரு மென் கிரிக்கெட்டுக்கு ஒரு ட்வீட் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. எல்லாம் உமன்ஸ் கிரிக்கெட் மட்டும்தான். ஐபிஎல் நான் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா அஜித் பல்டான் நான் சொல்றேன். எனக்கு என்னன்னா இவனுங்களை எல்லாம் மூஞ்சி எவன் பாக்குறது? இதே ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுன்னா சுத்தி வந்தா வருவாங்க, ஹர்மன் பிரீத் வருவாங்க. அவர் போட்டு கொட்டிக்கிறேன் பரணி ப்ரோவை. சாயந்தரம் கென் கருணாஸோட பூஜை வீடியோ போட்டாரு. கார்த்திக் கிளாப் வச்சு ஓபன் பண்றாரு, ஆனா அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. இதுவே எஸ்கே பண்ணிருந்தா எஸ்கே கிளாப் பண்ணி ஓபன் பண்றாரு போட்டு கண்ணுல ஆர்த்தி இருக்கிற இமோஜி போட்டுட்டாரு. கொட்டிட்டீங்களா மாவீரன்? ஹாப்பியா? சரி ஓகே ஓகே. நான் அதை விடுங்க. ஆக்சுவலா என்னன்னா எனக்கு எப்பயுமே இந்த உமன்ஸ் கிரிக்கெட் பாக்குறப்போ இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து எப்படின்னா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். அவங்க மேட்ச் மோஸ்ட்லி வந்து இந்தியா வந்து ஜெயிக்க மாட்டாங்க. நானும் என்னைக்காவது ஜெயிச்சிருவாங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் என்னைக்காவது ஜெயிச்சிருவாங்க. நானும் அந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்னா நான் வந்து எப்பயுமே வந்து பார்த்துருவேன். மற்ற மேட்ச்னா பெருசா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். சும்மா ரேண்டமா ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கோர் பார்த்துட்டு விட்டுருவேன், அவ்வளவுதான். சொல்லிருக்க வேணாம், ஸ்மிருதிக்காக பாக்குறேன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். சரி அப்படியெல்லாம் இல்ல கமல் ப்ரோ, அதெல்லாம் இல்ல சீரியஸ், அப்படிலாம் இல்ல. எனக்கு என்னன்னா இவங்க இந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் விமென்ஸ் கிரிக்கெட்ல அது நடந்துச்சுன்னா நான் உட்காந்து மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் மீன்ஸ் ஃபுல்லா பார்ப்பேன், நிறைய பார்ப்பேன். எங்க ஒர்க் இருந்துச்சுன்னா ஒர்க் பார்ப்பேன், அது இல்லாத டைம்ல அது பார்ப்பேன். மற்ற மேட்ச்லாம் அப்பப்போதான் பார்ப்பேன், ரொம்ப கொஞ்ச நேரம் பார்ப்பேன், அதுக்கப்புறம் வேற ஏதாவது பார்ப்பேன், அந்த மாதிரி. நான் இப்போ
இன்னைக்கே வந்துட்டு ஓஜி ஓஜி கொஞ்ச நேரம் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் கண்டினியூ பண்ணேன். அந்த மாதிரி தான். இதுக்கு நடுவில் பிக் பாஸ் நடுவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்துட்டீங்களா? ஏங்க அது இல்லைங்க, நான் சொல்றது இன்னைக்கு நான் சொல்றது நான் ஃபுல்லா பார்த்துட்டேன், படம் ஃபுல்லா பார்த்துட்டேன். நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பிக் பாஸ் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன், மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் செகண்ட் ஹாஃப் பார்த்தேன், அப்படி சொல்றேன். சரி, சக்தி திருமகன் ஓடிடில வந்துருச்சா? நான் இன்னைக்கு நைட்டு வரும் ப்ரோ. ஐயா யார் அது? உங்க ஃபேக் ஐடியில வந்து உங்களுக்கு மியூசிக்கை பத்தி கிளாஸ் எடுத்தார்ல அவருதான். ஐயா அது யாரு? நான் இல்ல, நானே சுத்தி அதில் புலம்பிட்டு இருக்கேன். பவரை கிட்டுவோட பவரை இன்னிலிருந்து தெரிஞ்சுக்கீங்க. யாரு கிட்டு? நாளைக்கு தெரியும் அந்த யாரு கிட்டு. ஹீரோ பிரகாஷ் ப்ரோ, அந்த ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் ட்ரைலர் கட்டாது. நீங்க ஏன்னா ட்ரைலருக்கே பயங்கரமா ஃபயர் விட்டுருக்கீங்க ஸ்பேஸ்ல. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சரி ஐயா நானும் அது சொன்னேன், எனக்கு சொன்னதுக்கு இங்க வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த ட்ரெய்லரு? சக்தி திருமகன் ட்ரைலர். அந்த ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. சரி ரைட்டு, ஓகே விட்டுருங்க, பாத்துக்கலாம். நாளைக்கு படம் பார்த்துட்டு நாளைக்கு அதை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. பரணி சரி, நான் உங்களை அனுப்புறேன் பரணி, மெசேஜ் வந்து பாருங்க. ஓகே கண்டிப்பா ப்ரோ. இந்தாட்டி என்ன பிக் பாஸ் ரொம்ப 18+ இருக்கும் போல. வீடியோலாம் 18+ தாண்டி ஒரு மாதிரி போயிட்டு இருக்குங்க. அது சண்டை இந்த வாரம் ஒயில் கார்டு வேலையா? இந்த வாரம் ஒயில் கார்டு வேறையா? ஆமா, இந்த வாரம் ஒயில் கார்டு. ஆமா, ஏதோ ரியல் டைம் பேர்ல வருது. யார் அது? தெரியல. ஆனா இந்த வாரத்துல நடிப்பார்கள் ஜியானோட அன்னியன் பண்ணுற மாதிரி. பேசுங்க. இல்ல, ஒரு கப்பல் வந்து போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அவர் பேர் நான் மறந்துட்டேன், சாரி. பட் நாளைக்கு நான் வந்து ஒண்ணும் இல்ல, ரூமர் மாதம்பட்டி ரங்கராஜா அவங்க வைஃபும் போறாங்கன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாங்க. அவங்க இல்ல ஒரு இல்ல ப்ரோ, அமித் பார்கவும் ஸ்ரீரஞ்சனியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் இல்லைன்றத சொல்றாங்க. கரெக்ட். நான் அந்த ரூம் அமித் பார்கவ் அவங்களதான் நான் பார்த்தேன். மாதம்பட்டிலாம் வாய்ப்பே இல்லை. அவர் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அவர் கோர்ட் இல்லைங்க, அதுதான் அப்படி கிளப்பி விட்டாங்க. என்ன ரியல் கப்பல்ஸ்ன்னு போடவும் எல்லாம் அப்படி கிளப்பி விட்டாங்க. அவர் இருக்க பஞ்சாயத்துக்கு பெரும் பஞ்சாயத்து. ஆனா விஜய் டிவிக்காரன் நம்பவும் முடியாது. என்னன்னா காமெடி ஷோல வச்சு விஷயத்த வந்து காமெடியா டிலீட் பண்ண மாதிரி இதையும் டிலீட் பண்ணி விட்டுருப்பாங்களான்னு பாத்துட்டா. ஜஸ்ட் 1 வீக் தானே, ஒரு 2 நாள் முன்னாடி எடுத்துட்டு போட்டு ஐடியா பண்ணிட்டானான்னு தெரியல. ஒருவேளை அதனால நியூஸா இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன். நம்ம தான் பிக் பாஸ் இந்த வாட்டி ஃபாலோ பண்ணல. அது எனக்கு பிடிக்கவே இல்லை, போட்டியாளர்களே பிடிக்கல. அப்படியே விட்டாச்சு, போங்கடா. இல்ல ஒரு சீசன்ல, இந்த சீசன்ல ஒரு எபிசோடும் பார்க்கல. போன சீசன்ல ஒரு எபிசோடும் பார்க்கல நினைக்கிறேன். போன சீசன்லாச்சும் முதல் எபிசோடு 2 எபிசோடு பார்த்து நினைக்கிறேன், ஞாபகம் கூட இல்லை. ஆக்சுவலா சொல்றேன், இந்த டாஸ்க்கு மலையாளம் பிக் பாஸ்ல சூப்பரா பண்ணாங்க. கொஞ்சம் மீன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அந்த டாஸ்க்லயும். ஆனாலும் மீன்ஸ் அந்த டாஸ்க்கை எப்படி விளையாடணும் தெரிஞ்சு பண்ணாங்க. இதுல மனுஷன் டாஸ்க் கொடுத்து ஃபர்ஸ்ட் டே போரு, செகண்ட் டே கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இப்படிலாம் பண்ணலாம், இப்படிலாம் பண்றாங்க கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க. அது அதுக்கு மேல இதா இருந்துச்சு. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்கே ஒரு மாதிரி ஃபெயிலியர் டாஸ்க். அதனால தான் பெருசா எனக்கு இந்த வீக் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னைக்கு கொஞ்ச நேரம் பார்த்தேன். பட் இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு இந்த டாஸ்க்கு கொஞ்சம் அவங்க ரொம்ப இதா விளாடுறாங்க. எனக்கு பெருசா பிடிக்கல. எனக்கு லாஸ்ட் வீக் டாஸ்க் கூட வந்து ஓகேவா இருந்துச்சு. இவங்கள்ட்ட நார்மலா கண்டென்ட் வாங்க முடியாது, டாஸ்க் வச்சுதான் கண்டென்ட் வாங்கணும். ஆனா அந்த டாஸ்க் கூட ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் பேர்த்த ரிமூவ் பண்ணா. கமருதனுக்கு ரெட் கார்டு தான் கொடுப்பாங்க, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஏன்னா அவன் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ன்றதுனால. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இப்போ துஷாருக்கும் கமருதனுக்கும் ஃபைட் வருதுன்னா துஷாரை தான் தூக்கி ஃபர்ஸ்ட் வெளியே போடுவாங்க. கமருதன் விஜய் டிவி ப்ராடக்ட்ன்றதுனால உள்ளதான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காரு கமருதன்? மகாநதி சீரியல், மகாநதின்னு ஒரு சீரியல் வச்சிருக்காரு. அந்த சீரியல்ல இருந்து 2 பேர் இருக்காங்க, ஆதிரி அந்த சீரியல் தான். ஆமா ஆமா. ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் நடக்கிறது அவங்க டிவியில இருக்கிறவங்கள ஹைலைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால அதுதான் பண்ணுவாங்க, பார்ப்போம்.
எனக்கு தெரில எப்படின்னு சொல்லி இந்த வாரம் யார் போவான்றது ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் வந்து என்னதான் விஜய் டிவி ப்ராடக்ட் இருந்தாலும் அவங்கள வந்து ரோஸ்ட்லாம் பண்ணுவார். ஹாஸ்ட் இந்த வாரம் விஜய் சேதுபதி வந்து அதை ஒரு ரோஸ்ட் பண்ணுவார் கண்டிப்பாக. பட் ஆனால் அதை ரீசனாக வச்சு அவங்க வந்து எவிக் பண்ணுவாங்களான்னு கேட்டால் தெரில. வார்னிங்கோட போயிடுவாங்கன்னு தான் தோணுது. ஓகே வார்னிங். சரி ஓகே முடிச்சிடலாமா? மாவீரம் ப்ரோ அந்த கேள்வியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கு கேட்கலாம். கேட்டுருங்க. நம்ம கேட்டாரு என்னது இட் இஸ் பிரசாந்த் எப்போ உள்ள போவாருன்னு கேக்குறீங்களா பிக் பாஸ்குள்ள? இல்ல போனா பொதுவா உள்ள போவார்னு கேக்குறீங்களா, பிக் பாஸ் உள்ள போவார்னு கேக்குறீங்களா? அதுக்குள்ள போகணும். அதுக்குள்ள போகணும் உங்களுக்கு ஆசையா இருக்கு? ஆனா நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியலங்க. இல்ல பிக் பாஸ்குள்ள அவரு இல்லைங்க, அப்படி சொல்லுங்க. தெளிவா ஏதாவது கேள்வியே தெளிவா கேளுங்க. இல்ல அவரே அவரு போராட்டி சொன்னாரு கூப்பிட்டா போக மாட்டேன்னாரு. பயங்கரமா ரெடியா தான் இருக்காரு போறதுக்கு. பிரகாஷ் இங்க பாருங்க, கூப்பிட்டா கண்டிப்பா போவாரு அவரு. ஏன்னா வந்து அங்க குடுக்குற 1 day சேலரி அப்படி. யாருனாலும் வந்துட்டு போயிட்டு ஒரு வாரமாவது இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்றது ஒரு இது இருக்கும், தாட் இருக்கும். 20,000-25,000 மினிமம் இருக்குங்க. ரொம்ப ஒரே மாதிரி தானே? இல்ல அப்படி இல்ல, டிபெண்ட்ஸ் ஆன் த இது செலிபிரிட்டி அவங்க ஸ்டேட்டஸ் எப்படின்றத பொறுத்து. நீங்க ரொம்ப ஹையா இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த நல்ல ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு துஷார் இவங்கெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ரீல் கண்டென்ட்ல இருந்து சுபிக்ஷா இவங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கம்மியா இருக்கும். பட் இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு நல்லாவே கொடுப்பாங்க 25-30 அப்படின்னு சொல்லி. இப்போ சப்போஸ் டைரக்டர் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சீனியர் ஆக்டர் அவங்கெல்லாம் இருப்பாங்களா, வேற ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்குமே வந்து அதிக சம்பளம் கொடுப்பாங்க. அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு என்னன்னா, இப்ப எப்படி இவங்கெல்லாம் பிக் பாஸ்குள்ள போறாங்க, இவங்கெல்லாம் பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கும், இவங்கெல்லாம் எப்படி போறாங்க அப்படின்றது யோசிக்கிறது மேஜர் ஃபேக்டரே அங்க சேலரி தான். இப்ப ஏன் வந்து அவங்க வந்து டிஆர்பி எப்படின்னாலும் தெரியும் நம்ம வந்து பிக் பாஸ் பண்ண சண்டை வரும்னு சொல்லி அந்த ஸ்பான்சர்ஸ் அவ்வளோ வந்து பே பண்ணுவாங்க. இப்ப காலைல 9 மணிக்கு ப்ரோமோ விடுறான்னா நம்ம போய் ப்ரோமோ பாக்குறோம், அந்த ஃபைட் என்னன்னு பாக்குறோம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து அவ்வளோ காசு. அதுதான். ஸோ அதனால வந்துட்டு நல்ல சேலரி கொடுப்பாங்க. பிக் பாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் பெய்டு டிவி ஷோ இங்க இந்தியாவில். மற்ற எந்த இது எடுத்துக்கிட்டாலும் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி ஹாஸ்ட் விஜய் சேதுபதிக்கு ஒரு எபிசோடுக்கு நல்ல காசு வரும். கமல்ஹாசனுக்கே அவ்வளோ காசு கொடுத்தாங்க. சரி ஓகே 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 சரி. ஆக மொத்தம் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் என்ன பேசணும்னு மறந்து போச்சு. என்ன பேசணும் இன்னைக்கு? லைக் 100 கோடி அடிக்குமா? ஹாட்ரிக் 100 கோடி அடித்த பிரதீப் ரங்கநாதன் லைக் 100 கோடி அடிக்குமா? இதானே? ஓகே வச்சிடலாம். ஓகே. ஏன்னா டெய்லியும் காலையில அது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு கம்பெனி யோசிக்கிறது. பாய். பாய். ஓகே பாய்.